இன்னும் அவங்க ஜாயின் பண்ணல. ஓகேங்களா, ஜாயின் பண்ணா லேட்டர் வந்து நேற்று பார்த்ததுல ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணலாமா? ஓகேங்களா, நேற்று நம்ம என்னென்ன பார்த்தோம், என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, இசிடியோட டைப்ஸ் பார்த்தோம். தென் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஏடபிள்யூஸோட பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். கரெக்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா EC2 சொல்லுவோம். EC2னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இப்படி தான் வரும். நான் இன்னைக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி. ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை EC2? EC2னா என்னன்னு எனி ஐடியா? வாட் இஸ் மீன் பை EC2? EC2னா நத்திங் பட் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க எப்படி கேட்பாங்கன்னா கால் சர்வர்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, சம்மத ஆர்கனைசேஷன் EC2னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்க வந்து AWS ரிலேட்டட்ல எங்கேயாச்சும் நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா இல்லை ஏதாச்சும் சப்போர்ட் கேட்டீங்கன்னா அவன் வந்து EC2 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பட் கிளைண்ட் சைட்ல பேசும்போது கால்ட் அஸ் சர்வர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா VMஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுல நீங்க எதை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து ஒரு AWS ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்க அவங்க வந்து EC2 தான் மென்ஷன் பண்றாங்கன்றது ஜஸ்ட் டாப் ஆஃப் த மைண்ட்ல வச்சு. ஓகேங்களா, EC2ன்றது ஒரு சர்வர். ஒரு சர்வரை நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்றது பாக்குறது தான் இந்த எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். அட் த எண்ட் ஆஃப் த கோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஆர்கிடெக்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சர்வர் கிரியேட் பண்றது தான் நம்மளுடைய நேச்சர் ஆஃப் த ஜாப். ஓகேங்களா, இந்த சர்வர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றது அதுதான் நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஜாப். ஆனா இதுக்குள்ளார நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன இல்லைங்களா சிக் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங், எப்படி செக்யூரிட்டி இன்ஜினியரிங் எப்படி உள்ள எடுத்துட்டு வர போறீங்க. ஓகேங்களா, நெட் போறீங்க. ஓகேங்களா, தென் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துட்டு வர போறீங்கன்ற நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் சொல்ல ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க. இப்போ நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்றத ஜஸ்ட் நீங்க அஸ்யூம் பண்ணுங்க. ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த கிளாஸ் நானும் சொல்லுவேன். ஓகேங்களா, இந்த சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய கன்சோல் பேஜ் வரும் மேக்ஸிமம். ஓகேங்களா, எனி சர்வீசஸ் நம்ம AWSல எல்லாமே சர்வீசஸ் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, எனி சர்வீசஸ் யூ வாண்ட் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் இட் ஹியர். EC2 நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு எனக்கு எந்த இன்ஸ்டன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளாங்கா ஓப்பனும். ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் ஸ்பாட் ரெக்வஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ். ஜஸ்ட் ஐ கிளிக் தட் இன்ஸ்டன்ஸ்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ். அது வரைக்கும் கிளியருங்களா? இப்போ நீங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்திருக்கும் ரியல் டைம்ல. ஓகேங்களா, தே சென்ட் சம் ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல சர்வர் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, அதை எப்படி பண்ணலாம், ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரீடைரக்டிங் டு தி பேஜ். ஓகேங்களா, இங்க வந்து நீங்க நேமிங் சர்வருடைய நேம். ஓகேங்களா, ரியல் டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனே வந்து பாத்தீங்கன்னா தே வில் மெயின்டைனிங் சம் நேமிங் கன்வென்ஷன். ஓகேங்களா, சில நேமிங் கன்வென்ஷனை அவங்கள மெயின்டைன் பண்ணுவாங்க. இட்ஸ் டிபெண்ட் ஆன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா HDFCக்கு ஒர்க் பண்ணீங்கன்னு வைங்களேன், சிட்டி பேங்க்கு ஒர்க் பண்ணீங்க. ஓகேங்களா, சிட்டி பேங்க்கு ஒர்க் பண்ண போறீங்க, ஸோ கிளைண்ட் நேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மல்டிபிள் என்வரான்மெண்ட் இருக்கு, டெவ் என்வரான்மெண்ட் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, யூஆர்ட் இருக்கு, ப்ரீ ப்ராட் இவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து டீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டெவ்னா டெவலப்மெண்ட் டீம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, டெஸ்டிங் டீம்னா சிட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங். யூஆர்ட்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், அது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் லெவல்ல இருக்கு. ஓகேங்களா, ப்ரீ ப்ராட் மீன்ஸ் ப்ராட் மாதிரியே வச்சு ரன் பண்ணி கொடுப்பாங்க 1 வீக். ஓகே, தே ஆர் ஃபைன்னா தென் மூவ் டு த ப்ராட். ஓகேங்களா, அந்த மாதிரி ஜஸ்ட் இந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் மேண்டிட்டரியில ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நம்ம போயிட்டு டெஸ்ட் அப்படின்லாம் போட்டு கிரியேட் பண்ணோம்னு வைங்களேன், சம்டைம்ஸ் தே ஃபைண்ட் இட். ஓகேங்களா, நம்ம வந்து ரியல் டைம்ல ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, அதனாலதான் ஜஸ்ட் நேமிங் கன்வென்ஷன் ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி பாத்துங்க. நான் வந்து என்ன பண்றேன், சிட்டி பேங்க்குக்கு, டெவ்வுக்கு, டெவலப்மெண்ட். ஓகேங்களா, விண்டோஸ் ஏஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, விண்டோஸ் சர்வர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன், லினக்ஸும் கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் ஐ டைப் இட் நேம் ஹியர். இது பாருங்க, இது வந்து OS அப்ளிகேஷன் OS. இப்போ நம்ம சர்வர் கிரியேட் பண்றோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும், OS வேணும். கரெக்டுங்களா,
இப்போ நீங்க உங்களுடைய லேப்புக்கு ஓஎஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் எப்படி உங்களுக்கு அந்த ஓஎஸ் கொடுப்பாரு? இப்போ நீங்க கேக்குறீங்க எனக்கு ஓஎஸ் போடணும், கொஞ்சம் எனக்கு ஓஎஸ் பூட் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அவரு வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவ்ல பூட்டபிள் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு இமேஜா தான் கொடுப்பாரு. கரெக்ட்டுங்களா? நீங்க ஜஸ்ட் அந்த பென் டிரைவ் எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட லேப்ல போட்டு ஜஸ்ட் பூட் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா? அந்த நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க அவர் வந்து பூட்டபிள் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அது ஒரு இமேஜா உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? இங்க அமேசானும் அதே தான் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே டிஃப்ரெண்டா பண்ணல. ஓகேங்களா? அவன் என்ன பண்ணிருக்கான்? எல்லா ஓஎஸ்ஸையும் பூட்டபிள் ஃபார்மேட்ல வச்சிருக்கான். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அமேசான் மெஷின் இமேஜ். ஓகேங்களா? இங்க தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? விண்டோஸ் இருக்கு, லினக்ஸ் இருக்கு, சுசி லினக்ஸ் இருக்கு, ரெட் ஹேட் இருக்கு. ஓகேங்களா? பேசிக்கா ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் அது தெரிஞ்சுங்க. ஒன் மோர் திங், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஓஎஸ் மாதிரி இருக்காது. ஓகேங்களா? இது வந்து அப்ளிகேஷன் ஓஎஸ். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ நம்ம நீங்க ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ற லேப்டாப்ல யூஸ் பண்றதோ இல்லைன்னா டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றதோ அப்ளிகேஷன் ஓஎஸ் கிடையாது. ஓகேங்களா? திஸ் இஸ் த டிஃபரெண்ட். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஓஎஸ்ன்றது இட்ஸ் அட்வான்ஸ் திங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க பாருங்க, விண்டோஸ் செலக்ட் பண்றேன். விண்டோஸ் என்ன வந்திருக்கு? 2022 பேஸ்லாம் வந்துருக்கு. ஓகேங்களா? நம்ம ரியல் டைம்ல நமக்கு வந்து லேப்க்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இங்க 22 மட்டும் இல்ல, இப்போ நம்ம ஃப்ரீ டயர்ல இருக்கிறதுனால நமக்கு நிறைய வராது, சில அதெல்லாம் ஹைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இஃப் யூ கோ வித் தட் பெய்ட்னா உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 2022 பேஸ், கோர் பேஸ், 2019 பேஸ். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பாருங்க, எஸ்கியூஎல் சர்வர் என்டர்பிரைஸ், ஸ்டாண்டர்டு என்டர்பிரைஸ், வெப் வெர்ஷன், இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் இருக்கும். இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? அப்ளிகேஷன் ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் நீங்க மேக் ஷூர் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பில்லபிள் வராது. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் டெஃபினட்டா இது வந்து பில் வரும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஃப்ரீ டயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க விண்டோஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஏஎம்ஐல என்ன ஏஎம்ஐ வேணும்ன்றத நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? வேற எதுவுமே நான் இங்க பண்ணல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன், இன்ஸ்டன்ஸ் டைப். இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? அது கம்மிங் டு த பிக்சர். ஓகேங்களா? நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது ரெக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? மோஸ்ட்லி அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், அந்த பர்டிகுலர் பர்சன் எதில் ஒர்க் பண்றாங்கன்னு நாமளும் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூட்டபிள் டைப் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீ டயர்ல T2 மைக்ரோ மட்டும்தான் அவைலபிள். ஓகேங்களா? நீங்க T2 மைக்ரோவை தாண்டி நீங்க வேற எது யூஸ் பண்ணாலும் இட்ஸ் அ சார்ஜபிள். ஓகேங்களா? இதுவே போதும் நமக்கு. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணலாம். லாட் ஆஃப் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சம் சின்ன கிளைண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த T2 மைக்ரோலயே அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃப்ரீ டயர்லயே வச்சு ரன் பண்ணி எல்லாமே. ஓகேங்களா? அது பேஸ்ட் ஆன் கிளைண்ட்டுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அவன் என்ன ப்ராசஸ் பண்றான்ற பொறுத்து தான் நம்ம இந்த டைப்ஸ் செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீப்பர். கீப்பர்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட், இப்போ ஒரு ரூம் இருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய ரூம் இருக்கு. கரெக்டுங்களா? நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க. அந்த ரூமுக்கு நீங்க ரூமுக்குள்ளார போகணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ரூமை செக்யூர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? யூ நீட் டு லாக். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து பார்த்தா அந்த ரூமை நீங்க லாக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாமே பூட்டு சாவி பார்த்துட்டீங்களா? சேம் தான் இங்க அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? கீப்பர்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இங்க நான் ஆல்ரெடி சம் கீப்பர் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு நியூவா கீப்பர் ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? வாட் இஸ் திஸ்? இங்க வந்து கிரியேட் நியூ கீப்பர் இருக்கீங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கீப்பருக்கு ஒரு நேம் கேட்கும். ஓகேங்களா? மேக் ஷோர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஈவினிங்னு ஒரு கீப்பர் வச்சு. ஓகேங்களா? இந்த ஆர்எஸ்ஏ டைப் தான் இருக்கும். ப்ரீவியஸா இந்த இடி கொடுத்துருந்தான். இப்போ அவனே டிசேபிள் பண்ணிட்டான். ஓகேங்களா? எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆர்எஸ்ஏ டோக்கன் வழியா தான் லாகின் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கீப்பரும் ஆர்எஸ்ஏ கீப்பர் தான். ஓகேங்களா? ப்ரீவியஸா அவன் பிபிகே ஃபார்மேட் கொடுக்கறது. ஓகேங்களா? ஒன்லி பெம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தான் AWS. ஓகேங்களா? இந்த பிபிகேவை வந்து நாம தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பெம்ல இருந்து பிபிகேவா மேனுவலா கன்வெர்ட் பண்ணுவோம். லேட்டரா அவன் என்ன பண்ணிட்டான், அது எதுக்கு தேவையில்லாம நீங்க கன்வெர்ட் பண்ணி நானே கொடுக்குறேன்ட்டு இப்போ பிபிகேவும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஆனா நான் இப்போ பிபிகே டவுன்லோட் பண்ண போறது இல்ல, பெம் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஏன்றத லேட்டரா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் டவுன்லோட் தட் பெம் ஃபைல். இப்போ நான் இங்க ஜஸ்ட் கிரியேட் கீப்பேர்னு கொடுத்தனா எனக்கு ஒரு கீப்பர் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெம் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? டவுன்லோட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இப்போ எனக்கு இதுக்கு பேக்ரவுண்ட்ல இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆகஸ்ட் ஈவினிங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா, இப்போ நான் இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணும்னா, அந்த சர்வரை லான்ச் பண்ணனா
we have a 2 keys சொல்லும் ஓகேங்களா. just explain here ஓகேங்களா. 2 type of key இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க. another one is private keyன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. what is mean by public key, what is mean by private அப்படின்னா என்னன்னா பப்ளிக் கீ ஓகேங்களா. பப்ளிக் கீனா என்னன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளார இந்த பப்ளிக் கீ AWS will be maintained ஓகேங்களா. அந்த பப்ளிக் கீயை AWS மெயின்டைன் பண்ணுவோம் சர்வர்லயே ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் லைக் நீங்க வந்து பூட்டு யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, லாக் பண்றதுக்கு பூட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நம்ம கீ மட்டும் தான் எடுத்துட்டு வருவோம், பட் அந்த பூட்டு எங்க இருக்கும், நம்மளுடைய டோர்லயே தான் இருக்கும் ஓகேங்களா. லாக் பண்ண டோர்லயே தான் இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் அதே சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா. பப்ளிக் கீன்றது என்ன பண்ணுவோம், AWS அந்த சர்வர்ல வச்சிருப்போம் ஓகேங்களா. whenever you need to insert in the room ஓகேங்களா. just a second. hello, am I audible? Hi. Yeah, audible. Yeah. Yes, still now easy to creation போயிட்டு இருக்கு ஓகேங்களா. just you want just அப்படியே நீங்க பாருங்க ஓகேங்களா, no issues. within ஒரு 15 minutesல நம்மளுடைய as usual class ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா. என் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? Clear. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா some students ஆல்ரெடி நான் உங்க குரூப்ல மேப் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, they are also available in offline ஓகேங்களா. ஜஸ்ட் அவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் நீங்க பாருங்க ஓகேங்களா. Okay. ஒரு 10 minutesல let's start our next topic ஓகேங்களா. Yeah. இது புரியுதுங்களா உங்களுக்கு, பப்ளிக் கீ சொல்றது ஓகேங்களா. பிரைவேட் கீ, இந்த பிரைவேட் கீ தான் அவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இப்போ டவுன்லோட்ல நமக்கு பெம் ஃபைல் வந்துச்சு இல்லையா, அதுதான் பிரைவேட் கீ. இட்ஸ் லைக் ஏ கீ ஓகேங்களா. whenever you ஜஸ்ட் நீங்க வந்து ரூம்குள்ளார உங்க வீட்டுக்குள்ளார நீங்க போனோம்னா என்ன பண்ணுவீங்க, அந்த கீ யூஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. அதே போல சேம் சைட் நீங்க இந்த சர்வரை பர்டிகுலர் இப்போ நீங்க கிரியேட் பண்ற சர்வரை நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கீ கொடுத்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு லாகின் ஓகேங்களா. இட்ஸ் செக்யூரிட்டி பர்பஸ் ஓகேங்களா. ஒன் மோர் திங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இப்போ நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் போயிட்டீங்கன்னா ஓகேங்களா, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது whenever you download this key right, இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லா வச்சிருக்கும் ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்க இந்த கீயை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன்ட் ஏபிள் டு லாகின் யுவர் சர்வர் ஓகேங்களா. நல்லா அஷ்யூம் பண்ணிக்க, அந்த சர்வர்ல நம்ம நார்மலான லேப்டாப் மாதிரிலாம் இருக்காது ஓகேங்களா. கிளைண்ட் டேட்டா, எஃபிஷியன்ட் டேட்டாஸ்லாம் உள்ள இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து இந்த கீயை மிஸ் பண்ணிட்டு நீங்க போயிட்டு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நான் கீ மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டா அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் ஓகேங்களா. சார் கிரியேட்டிங் ஏ பேட் இமேஜ் ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், கீ பேர் செலக்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த நெட்வொர்க் செட்டிங் இருக்குங்களா, ரைட் நோ ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. நான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல, இந்த நெட்வொர்க்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த எதுவுமே பண்ணல. நம்ம லேட்டர் ஆன் விபிசின்னு ஒரு செப்பரேட்டான டாபிக்ஸ் பார்ப்போம், அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இது வந்து நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங்ல வரும் ஓகேங்களா. தென் இங்க பாருங்க, இப்போ நம்ம விண்டோஸ்க்கு கிரியேட் பண்றோம் ஓகேங்களா. நீங்க உங்களுடைய ஆஃபீஸ்ல ஒரு விண்டோஸ் மிஷினை லாகின் பண்ணா என்ன பண்ணுவீங்க, ஒரு விண்டோஸ் மிஷினை லாகின் பண்ணணும்னா எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவீங்க, வயா ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வழியா தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. அதுதான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்காங்க, அலோ ஆர்டிபி ஓகேங்களா. அலோ ஆர்டிபி மீன்ஸ் ஆர்டிபி மூலியமா தான் நாம கனெக்ட் பண்ணுவோம். விண்டோஸ்க்கு we have just a second, I will show you. பாருங்க, டைப் வந்து ஆர்டிபி ஓகேங்களா. இங்க டைப் கிளிக் பண்ணீங்கன்னா என்டையர் டைப்ஸ் வரும் ஓகேங்களா. லேட்டரா நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஆல் டிசிபினா என்ன ஓகேங்களா, எஸ்எஸ்ஹெச்னா என்ன, எஸ்எஸ்ஹெச் எதுக்கு கனெக்ட் பண்ணுவோம், லினக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம விண்டோஸ் ஏஜென்ட் தான் நம்ம லான்ச் பண்றோம். ஸோ we need to select ஆர்டிபி ஓகேங்களா. ப்ரோட்டோகால் பாருங்க, என்ன ப்ரோட்டோகால் இருக்கு, டிசிபி ப்ரோட்டோகால். விண்டோஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும்னா ப்ரோட்டோகால் வந்து டிசிபி ப்ரோட்டோகால் தான். தென் ஜஸ்ட் இந்த போர்ட் ரேஞ்சும் மைண்ட்ல வச்சுக்கோங்களா. விண்டோஸ்னா 3389 ஓகேங்களா. நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லணும் விண்டோஸ் சர்வருக்கு என்ன போர்ட் ரேஞ்சு 3389. சேம் நீங்க லினக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க, இங்க இருக்கு இல்லைங்களா, எனிவேர், கஸ்டம், மை ஐபி, 3 டைப் இருக்கு சோர்ஸ் டைப் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கிளிக் மை ஐபி. மை ஐபி நான் கிளிக் பண்றேன்னா எனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா
ஐபி பாப்புலேட் ஆகுதுங்களா? இது எங்க இருந்து எடுத்துட்டு வருது? இது எந்த ஐபி எதனா ஐடியா இருக்கா? இப்ப நான் யூஸ் பண்றேன் இல்லைங்களா, இந்த பர்டிகுலர் லேப்டாப் இருக்குங்களா, இதோடைய ஐபி எப்படி நம்ம கெட் பண்ணலாம்? மை ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைடர், இது வந்து பப்ளிக் ஐபின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இன்டர்நெட் ப்ரொவைடர் பாருங்க, பாரத் ஏர்டெல் தான் எனக்கு இந்த IPv4 கொடுக்குறோம். இது என்னது 203.209 ஓகேங்களா. இப்போ பாருங்க 203.209/32ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த இன்கேஸ் நான் மை ஐபி கொடுத்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த பர்டிகுலர் லேப்டாப்ல இருந்து மட்டும் தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. வேற எந்த மிஷின்ல இருந்தும் என்னால் கனெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. custom IP. You can able to create a custom IP also. ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தா விபிசி கான்செப்ட் படிச்சதுக்கு கஸ்டம் ஐபிஎஸ் தான் செலக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த சிஐடிஆர் இது எல்லாமே நம்ம வந்து விபிசி கான்செப்ட்ஸ்ல படிக்கணும் ஓகேங்களா. எனிவேர்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம்னா இதுதான் போர்ட் 0.0.0/0னா யார் வேணாலும் இந்த பர்டிகுலர் சர்வரை அக்சஸ் பண்ணலாம். ஸ்டில் நோ கிளியர்ங்களா? ஓகே ஓகே. மீன்வைல் நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, நான் அடிஷ்னலா இன்னொன்னு ஆட் பண்றேன் ஓகேங்களா. ஆட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துட்டு இங்க நான் என்ன பண்றேன், HTTPன்னு ஒன்று செலக்ட் பண்றேன் ஓகேங்களா. இது எதுக்காகன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் டாபிக் கண்டினியூஷன் டாபிக் எடுப்பேன், அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா. வாட் இஸ் மீன் பை HTTP? எனி ஐடியா? ஓகே. அப்படின்னா என்னன்னா HTTP இப்போ நம்மளுடைய நீங்க எந்த லிங்க் யூஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து HDFC நெட் பேங்கிங் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த HDFC நெட் பேங்கிங் உள்ள போங்க, இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நீங்க எங்கேயாச்சும் உங்களுடைய நோட்பேட் ++ல போட்டு பாருங்க. என்ன இருக்கு? HTTPS இருக்கு ஓகேங்களா. அதே நான் இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணி பாருங்க. இது வந்து கிரீன்ஸ் ஓகேங்களா. கிரீன்ஸ்னா அந்த கிரீன்ஸ் போயிடுச்சு ஓகேங்களா. ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இது வந்து கிரீன்ஸ் டெக்னாலஜியோட வெப் பேஜ் ஓகேங்களா. இந்த லிங்கை காப்பி பண்ணி போடுறேன். இது என்ன இருக்கு? திஸ் இஸ் a HTTP, திஸ் இஸ் a HTTPS ஓகேங்களா. என்ன டிஃபரன்ஸ் HTTPக்கும் HTTPS-க்கும்? யோசனா திஸ் இஸ் ஆல்சோ யுவர் நம்மளுடைய நியூ கான்செப்ட் தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? வாட் இஸ் மீன் பை HTTP, வாட் இஸ் மீன் பை HTTPS? HTTPS இஸ் செக்யூர்டு ஒரு வெப் பேஜ் இதுல ஓபன் பண்ணோம்னா செக்யூர்டா இருக்கும். ஓகே. HTTP அது செக்யூர்டு சீக்ரெட் கன்ஃபர்மேஷன். ஓகே. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்களா? என்னன்னா ரெண்டுமே டிஃபரெண்ட் தான். ரெண்டுமே நம்ம வந்து ஒரு வெப் பேஜை ஓபன் பண்றதுக்கானது தான் ஓகேங்களா. பட் நீங்க HTTP யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து செக்யூர் வெப்சைட் கிடையாது ஓகேங்களா. செக்யூர் வெப்சைட் கிடையாது. இன் கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம் சர்டிபிகேஷன் இருக்கும் ஓகேங்களா. யூ நீட் டு இன்வால்வ் சம் சர்டிபிகேஷன். AWS சர்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்றான், பட் இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ் ஓகேங்களா. நீங்க AWS கையில இருந்தும் சர்டிபிகேஷன் வாங்கிக்கலாம், வெளியிலயே நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க சர்டிபிகேட் ப்ரொவைடர்ஸ் ஓகேங்களா. அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் அந்த HTTP லிங்க் இருக்குங்களா, அந்த லிங்க்கு நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, சர்டிபிகேட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ செக்யூர் வெப்சைட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் HDFC போறேன், இங்க பாருங்க இந்த மாதிரி சிம்பிள் வந்து மோஸ்ட்லி எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து ஒரு லாக் சிம்பிள் மாதிரி போட்டு வரும். இங்க பாருங்க, இந்த லாக் சிம்பிள் மாதிரி வந்துச்சுன்னா இஸ் HTTPS செக்யூர் ஓகேங்களா. அது எங்க பாருங்க, இதுவே கிளியரா சொல்லிடு நாட் செக்யூர் ஓகேங்களா. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் HTTP அண்ட் HTTPS ஓகேங்களா. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஸ்கோப் என்னன்னா ஒரு சர்வரும் கிரியேட் பண்ண போறேன், மீன் டைம் நான் ஒரு அப்ளிகேஷனையும் இந்த சர்வர்ல லான்ச் பண்ண போறேன் ஓகேங்களா. அது வந்து HTTP தான் ஓகேங்களா. ஏட்ட சர்டிபிகேட் இல்லை, அதெல்லாம் நான் HTTP செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கஸ்டம் சேவ் இங்க நான் என்ன பண்றேன், ஓப்பன் ஃபார் ஆல் ஓகேங்களா. இப்போ நான் அக்சஸ் பண்ணாலும் எனக்கு அது அக்சஸ் ஆகணும், நீங்க அக்சஸ் பண்ணாலும் அக்சஸ் ஆகணும். ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் 0.0. ஸ்டில் நோ கிளியர்ங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டோரேஜ் பாருங்க ஓகேங்களா. உங்களுக்கு விண்டோஸ் லான்ச் ஆகும்னா டெஃபினட்டா 30 GB தேவை ஓகேங்களா. இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஃப்ரீ டயர்ல நமக்கு எவ்வளோ GB ப்ரொவைட் பண்றோம்னா 30 GB தான் ப்ரொவைட் பண்ணுவோம்
ஓகேங்களா? நீங்க விண்டோஸ் சர்வர் லான்ச் பண்ணும்போது மீன் டைம் நீங்க லினக்ஸ் சர்வர் மேக்ஸிமம் லான்ச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? லான்ச் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க விண்டோஸ் சர்வர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோ இல்லை டெர்மினேட் பண்ணிட்டோ தென் யூ கோ வித் தட் லினக்ஸ் சர்வர். ஓகேங்களா? இங்க ஆட் நியூ வால்யூம் இருக்கு. வாட் இஸ் மீன் பை நியூ வால்யூம்? வால்யூம்னா என்னன்னா இது வந்து ரூட் வால்யூம். இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க ரூட் வால்யூம். இட்ஸ் லைக் ஏ சி டிரைவ். ஓகேங்களா? சி டிரைவ்க்கு 30 GB அவன் அலகேட் பண்ணிடுறான். ஓகேங்களா? அவனுடைய ஓஎஸ்லாம் பில்ட் ஆகிறதுக்காக. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஏபிள் டு ஆட் இட் அ நியூ வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஆட் நியூ வால்யூம் கொடுக்குறேன்னா இட்ஸ் எ டி டிரைவ். இங்க நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப் டு 30 இல்ல, இது வந்து டிஃபால்ட் 30. நீங்க வந்து டெராபைட் கணக்குல கொடுக்கும். ஓகேங்களா? 16 GB வரைக்கும் நீங்க கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு வால்யூம். இந்த மாதிரி எவ்வளவு வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படின்னு சம்டைம்ஸ் மேபி இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் கூட இன்டர்வியூல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? நீங்க வந்து 16 வால்யூம் வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு ஆட் இட். ஓகேங்களா? 16 வால்யூம் வரைக்கும் ஆட் பண்ணலாம். இது வந்து சி, இது டி, நெக்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டா பண்ணலாம் இஎஃப் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து வால்யூம்ஸ். ஓகேங்களா? நீங்க 30 GB தாண்டி ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் அ காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ ஜஸ்ட் ஐ க்ளோஸ் இட். ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ் ஓகேங்களா லேட்டர் ஆன் நம்ம இது பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல எதுவுமே இல்லை. இதுல என்ன இருக்குன்னா ரெக்கவரி ஆப்ஷன். ஓகேங்களா? எப்படி ஷட் டவுன் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணோமா, ஸ்டார்ட் பண்ணோமா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ல தான் ஹேண்டில் பண்ணுவோம் ரியல் டைம்ல. இங்க நம்ம மோஸ்ட்லி கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இது வந்து டிபெண்ட் ஆன் ப்ராஜெக்ட் வைஸ் இது டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இதுல நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த யூசர் டேட்டா இருக்குங்களா, லேட்டர் ஆன் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் மெத்தடாலஜி இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசர் டேட்டாவை பார்க்கணும். இப்போ வரைக்கும் ஸ்டில் கிளியருங்களா? ஜஸ்ட் நீங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே பண்ணேன். எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணதுக்கே ஜஸ்ட் இட்ஸ் டேக் 10 to 15 minutes. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணா ஒரு சர்வர் எவ்வளவு நேரத்துல கிரியேட் பண்ண முடியும்? வித்தின் அ மினிட்ல கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நியூவா ஒரு 100 ரிசோர்ஸ் வராங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த 100 ரிசோர்ஸையும் நீங்க வித்தின் 1 டேக்குள்ளார ஒர்க் பண்ண வைக்க முடியும். கரெக்டுங்களா? ஆனா ப்ரீவியஸா நம்ம ஆன் பண்ணலாம் பண்ணோம்னா இவ்வளவு எஃபிஷியன்ட்டா உங்களால கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? தட்ஸ் அ பவர் ஆஃப் கிளவுட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இது என்னன்னு சொல்றேன். ஜஸ்ட் நான் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்றேன். இங்க வந்து பாருங்க இனிஷியலைசிங்ல இருக்கும். ஓகேங்களா? இனிஷியலைசிங்ல இருக்கு ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? லேட்டர் ஆன் இது வந்து இட்ஸ் வில் பி மூவிங் ஃபார் 2 பார் 2 செக். ஓகேங்களா? அது வரட்டும் நான் சொல்றேன். மீன்வைல் ஐ ஜஸ்ட் டேக் ஒன் மோர் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ண போறேன், சேம் HDFC லினக்ஸ்ல அமேசான் லினக்ஸ் ஃபிளேவர் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? உங்களுடைய டாஸ்க் என்னன்னா நீங்க எனக்கு உபுண்டுல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் உங்களுடைய டாஸ்க். நான் வந்து அமேசான் லினக்ஸ் செலக்ட் பண்றேன். T2 மைக்ரோ தான் செலக்ட் பண்றேன். கீப்பர் நம்மளுடைய கீப்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய இது என்னது, ஆகஸ்ட் ஈவினிங். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன வந்துருச்சு, SSH டிராஃபிக்னு வந்துருச்சு. ஓகேங்களா? எனிவேர செலக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா நோட் பண்ணுங்க, நான் இங்க HTTP செலக்ட் பண்ணல. ஓகேங்களா? அது ஏன்றது லேட்டர் ஆன் தெரியாது. மற்ற எல்லாமே ரிமைனிங் எல்லாமே சேம் திங்ஸ் தான். ஐ ஜஸ்ட் லான்ச் தி இன்ஸ்டன்ஸ். செலக்ட் ஆயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்க செலக்ட் பண்ணாட்டியும் அது லேட்டர் ஆன் ஆகும். நான் எப்படி அதை எடிட் பண்றதுன்றது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸ்டில் இனிஷியலைசிங்லே இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுமே நல்லா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய விண்டோஸ் சர்வர். கரெக்டுங்களா? இந்த விண்டோஸ் சர்வர் லான்ச் ஆகும்போதே உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வந்து பாருங்க, இன்ஸ்டன்ஸ் ஐடின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்ல திஸ் இஸ் த டிஃபால்ட் ஒன். இட்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் இன்ஸ்டன்ஸ். இட்ஸ் யூனிக் ஐடி. இது வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, நம்ம ஏதாச்சும் ஐபி செலக்ட் பண்ணோமா? எதுவுமே செலக்ட் பண்ணல. ஆனா நமக்கு ஒரு பப்ளிக் ஐபியும் பிரைவேட் ஐபியும் AWS ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க, இந்த பிரைவேட் ஐபின்றது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? பப்ளிக் ஐபி வில் பி சேஞ்சிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஓகேங்களா? லேட்டரா நம்ம எலாஸ்டிக் ஐபின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். அப்ப நான் இதை பத்தி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இது இனிஷியலைஸ் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம லேட்டரா நம்ம செக் பண்ணிட்டோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் HTTP HTTPS? இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு இல்லைங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்
அப்ளிகேஷன்ஸ். நம்மளுடைய ஸ்கோப் என்ன சொன்னேன், ஒரு சர்வரை லான்ச் பண்ணிட்டு அதுல நம்மளுடைய அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றதுதான் இன்னைய ஸ்கோப். ஓகேங்களா? அப்ளிகேஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு ஐடியா இருக்குங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்தா 2 டைப்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்னு வந்து பார்த்தா ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், another one is டைனமிக் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டைனமிக் அப்ளிகேஷன்ல மைக்ரோ சர்வீசஸ்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? டிஃபால்ட்டா இதுதான் சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக், வாட் இஸ் மீன் பை டைனமிக்? எனி ஐடியா? லோக்ஷனா உங்களுக்கு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனா என்ன, டைனமிக் அப்ளிகேஷனா என்ன, ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? ஹலோ. ஸ்டாட்டிக்னா டிபி கூட கனெக்ட் ஆயிருக்காது. டைனமிக்னா டிபி கூட கனெக்ட் ஆயிருக்கும். இட்ஸ் அரௌண்ட் 90%. ஸ்டாட்டிக்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜி பேஜை ஹிட் பண்ணேன். ஓகேங்களா? எனக்கு ஏதாச்சும் கண்டென்ட் மாறிச்சா? எதுவுமே மாறல. கரெக்ட்ங்களா? இப்போ இதே லிங்க நான் ஜஸ்ட் இவங்களுக்கும் ஷேர் பண்றேன்னு வைங்க. அவங்க ஹிட் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு கண்டென்ட் வைஸ் எதனா டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டென்ட் வைஸ் எதுவுமே டிஃப்ரெண்ட் இருக்காது. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி லாகின் கிரெடென்ஷியல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க. கரெக்ட்ங்களா? நீங்க ஃபேஸ்புக் லாகின் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுடைய யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வரும், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வரும், எல்லாமே வரும். ஓகேங்களா? இப்போ அவங்க லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வரும், அவங்களுடைய டீடைல்ஸ் வரும். ஓகேங்களா? இட்ஸ் a டைனமிக் அப்ளிகேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க கனெக்ட் பண்ணிட்டு, அதாவது வந்து யூசர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டிஃபர் ஆச்சுன்னா இட்ஸ் a டைனமிக் அப்ளிகேஷன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ரியல் டைம் நீங்க ஆர்கிடெக்ட் லெவல்ல போனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னென்ன சர்வர் இருக்கு நாம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர், அதுதான் இன்டர்நெட் ஃபேசிங். ஓகேங்களா? வெப் சர்வர் இருக்கு, தென் ஆப் சர்வர் இருக்கு, தென் டேட்டாபேஸ் சர்வர். ஓகேங்களா? இந்த 3 சர்வர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம இந்த டைனமிக் அப்ளிகேஷன் இருக்குங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப் சர்வர் ஆர் ஆப் சர்வர் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு டேட்டாபேஸ் சர்வர். ஓகேங்களா? whenever அந்த அப்ளிகேஷனோட டேட்டாபேஸ் சர்வர் உங்களுக்கு டைப் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் அப்ளிகேஷன். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தனா, நாங்க ஃபர்ஸ்ட் டே ஒன்லயே சொன்னேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா அது எங்க போய் செக் பண்ணும், பேக் எண்ட்ல டேட்டாபேஸ்ல போயிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வேலிடா இல்லையான்னு செக் பண்ணும் சொல்லுங்க. கரெக்டுங்களா? அதுதான் டேட்டாபேஸ் சர்வர் பண்றது. ஓகேங்களா? அந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கான ஸ்பெசிபிக் பேஜ் வந்துச்சுன்னா அது வந்து டைனமிக் அப்ளிகேஷன் சொல்லுவீங்களா? ஸ்டில் நோ கிளியருங்களா? ஓகே, ஆன்லைன் நீங்க கிளியருங்களா? Already you give an exact answer, I think. Yeah, clear. Okay. Just a second. Okay. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன இருந்துச்சு, இனிஷியலைசேஷன் இருந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்கு, 2x2 செக்னு வந்திருக்கு. வாட் இஸ் மீன் பை 2x2 செக்? 2x2 செக்னா எதுவும் இல்லைங்க, 2 செக் வந்து பார்த்தீங்கன்னா AWS சைட்ல இருந்து பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல நம்ம கிளவுட் மூவ் ஆகும் போது நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டர்ஸை நாம மெயின்டைன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ரெக்வைர்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ஹார்ட்வேர்ஸ்லாம் யார் மெயின்டைன் பண்றா? அமேசான் தான் மெயின்டைன் பண்றோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம சர்வர் கிரியேட் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்லாம் வேலிடா இருக்கா இல்லையா, அந்த இமேஜஸ் நம்ம இப்போ OS இமேஜ் செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அப்ளிகேஷன் இமேஜ், அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது யாருடைய ஜாப்? அமேசானோடைய ஜாப். அதுதான் இந்த 2x2 செக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செக் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் செக்னு சொல்லுவாங்க, செகண்ட் செக் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் செக்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே செக் பண்ணிட்டு வேலிடா இருந்தா மட்டும்தான் யூ ஹேவ் a 2x2 செக். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் திஸ் சர்வர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுமே 2x2 செக் வந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்போ ஓகே, கனெக்டிவிட்டிக்கு முன்னாடி ஜஸ்ட் வி கம்ப்ளீட் தட் அப்ளிகேஷன் ரிலேட்டட். ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் என்ன, டைனமிக் அப்ளிகேஷன் என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். கரெக்டா? அட் தி எண்ட் ஆஃப் த டே இதுதான் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது வந்து அவன் எந்த லாங்குவேஜ்ல வந்தாலும் டெவலப்பர் எழுதிட்டான். ஓகேங்களா? ஜாவா ஆர் பைத்தான் ஆர் .NET எதுல வேணாலும் எழுதிருக்கலாம். ஓகேங்களா? பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவன் உங்களுக்கு என்ன ஃபைலா கொடுப்பானா, ஜார் ஃபைலா கொடுப்பான் ஆர் எல்ஸ் ரார் ஃபைலா கொடுப்பான். ஓகேங்களா? இந்த ரெண்டு கண்டென்ட் தான் கொடுப்பான். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம சொல்லலாம் ஸ்டாட்டிக்னா என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வரும்னு சொல்லிட்டு
சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்னா யூ ஹேவ் அ வார் ஃபைல். ஓகேங்களா? இன்கேஸ் அவன் ஜார் ஃபைல் கொடுத்தானா உங்களுடைய டெவலப்பர் நீங்களே அஸ்யூம் பண்ணீங்க இட்ஸ் அ டைனமிக் அப்ளிகேஷன். ஓகேங்களா? புரியுதுங்களா டிஃபரன்ஷியேட்? இந்த 2 டைப் தான் மேக்ஸிமம் தருவாங்க. இன்னொரு டைப் இருக்கு, டார் ஃபைலாவும் தரலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க, வாரா ஜார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? வார் ஃபைல் ஆர் டார் ஃபைல். இது லேட்டரா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த டீடைல்ஸ். ஓகேங்களா? நல்லா அஸ்யூம் பண்ணீங்க, நான் டெவலப்பர் என்ன ஃபைல் தருவான்னு சொன்னேன், ஜார் ஃபைல் ஆர் வார் ஃபைல் தான் தருவோம். கரெக்ட்டுங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ கோட், பூட்டபிள் கோட். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்படி நீங்க அஸ்யூம் பண்ணிக்க. ஜஸ்ட் அ செகண்ட். பெயிண்ட். ஓகேங்களா? then you get a better idea. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிருக்கோம். கரெக்ட்ங்களா? டெவலப்பர் என்ன தருவான்னு சொல்லிருந்தேன், ஜார் ஃபைல் ஆர் வார் ஃபைல். ஓகேங்களா? அது வந்து இட்ஸ் அ கோட். ஓகேங்களா? நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்ன்றதால நான் சொல்றேன், நம்மளுடைய ஓஎஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஓஎஸ்க்கு மேல நீங்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், ஜாவாவா இருக்கலாம் ஆர் சியா இருக்கலாம், நம்ம நம்ம என்ன கோட் பண்ணுவோம், இட்ஸ் அ இங்கிலீஷ் லாங்குவேஜ். கரெக்ட்ங்களா? நீங்க கோட் பண்ணிட்டு ஜஸ்ட் கம்பைல் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும், அது அந்த கம்பைல் ஆகும். பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும்னு எதனா ஐடியா இருக்கா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க. ஓகேங்களா? இன்டிஜர் ஏன்னு டிக்ளேர் பண்ணுங்க. இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டு அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்றீங்க. பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது என்ன நடக்கும், 10ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனா பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும்ன்றது எதனா ஐடியா இருக்கா? இல்லைன்னா நான் சொல்றேன், எதுவும் ஐடியா இல்லை. உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? மிடில் வேர் மூலமா zeros and ones Yeah. bytes கன்வெர்ட். யா கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர். ஓகேங்களா? இதுக்கு என்ன, இந்த சர்வருக்கு என்ன தெரியும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். ஓகேங்களா? அது நம்மளோட நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க எவ்வளவு வேல்யூ கொடுத்தாலும் என்ன பேராகிராஃப் அடிச்சாலும் சரி. ஓகேங்களா? அடுத்த உங்களுக்கு சர்வருக்கு தெரிஞ்சு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? சோ அந்த கம்பைலர் நீங்க சிஓ ஜாவாவோ போடும்போதே அந்த கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், உங்களுடைய ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்க ஒரு லாங்குவேஜை ஜஸ்ட் கன்வெர்ட் டு சர்வர் லெவலுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை த்ரோ பண்ணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது, ஃபாஸ்டரா வந்துடும். பட் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? அது சேம் திங் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளுடைய சர்வர், இது வந்து கோட். ஓகேங்களா? இந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வர்ல கனெக்ட் ஆகிட்டு யூஸ் பண்ணோம்னா we need a one more things. ஓகேங்களா? one more person is added here. அவர் பேர் என்னன்னா மிடில் வேர் காம்போனன்ட் சொல்லி. ஓகேங்களா? இந்த மிடில் வேர் காம்போனன்ட் தான் என்ன பண்ணுன்னா உங்களுடைய சோர்ஸ் கோட சர்வர்ல டெப்ளாய் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்டில் நோ கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட், இந்த மிடில் வேர் காம்போனன்ட்னா என்னன்றது நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? மிடில் வேர்ல நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஐபிஎம் மிடில் வேர் இருக்கு. ஓகேங்களா? அப்பாச்சி இருக்கு, ஜேபாஸ் இருக்கு, வேஸ் இருக்கு. ஓகேங்களா? தென் இன்னும் நிறைய ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதுல மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்றது அப்பாச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுலயும் நீங்க வந்து அப்ளிகேஷன் வைஸ் யூ வில் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? டைனமிக் அப்ளிகேஷன்னா நீங்க அதுக்கேற்ற ஒரு மிடில் வேரை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டைனமிக் அப்ளிகேஷன்னா அதுக்கேற்ற ஒரு மிடில் வேரை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட்டர். அது எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு கொடுக்குற கோட் வந்து டைனமிக்கா ஆர் ஸ்டாட்டிக்கான்றது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம், டெவலப்பர் கொடுக்குற கோடை பொறுத்து. அவன் ஜார் ஃபைலா கொடுக்குறான்னா வார் ஃபைலா கொடுக்குறான்றத பொறுத்து தான் நம்ம அதை டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி யூ நீட் டு இன்ஸ்டால் த மிடில் வேர் இன் யுவர் சர்வர். ஓகேங்களா? இந்த ஓஎஸ்ன்றது ஃபர்ஸ்ட் லேயருங்க. அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேல யூ நீட் டு இன்ஸ்டால் மிடில் வேர். மிடில் வேருக்கு மேல கோடை இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க, மிடில் வேர்ன்றதை இன்ஸ்டால் பண்ணுவோம், கோடுன்றதை இன்ஸ்டால்னு சொல்லிடாதீங்க, கோடுன்றதை டெப்ளாய் பண்ணுவோம். ஓகேங்களா? ரியல் டைம்ல இப்படிதான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நான் இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வார் ஃபைலா வரும், வெப் சர்வர்னா, ஆப் சர்வர்னா டைனமிக்கா வரும். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, வெப் சர்வர் ஆர் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்னா இந்த இந்த 3 மிடில் வேர் தானே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஐஏஎஸ் அப்படின்னா இட்ஸ் ப்ரொவைடட் ஃபார் விண்டோஸ் சர்வர். ஓகேங்களா? நீங்க விண்டோஸ் சர்வர்ல ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா யூ நீட் டு இன்ஸ்டால் ஐஏஎஸ் மிடில் வேர். ஓகேங்களா? விண்டோஸ்னா. இதுவே நீங்க லினக்ஸ் ஃபிளேவர்ல ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண போறீங்கன்னா யூ நீட் டு இன்ஸ்டால்
அப்பாச்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்பாச்சி ஆர் ஹெச்டிடிபிடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. உங்களுக்கு அப்பாச்சின்னு சொன்னாலும் ஜஸ்ட் மைண்ட் பண்ணிக்கங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா லினக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட், என்டையர் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஹெச்டிடிபிடி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்க அங்க இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஹெச்டிடிபிடின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அப்பாச்சி வெப் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும் ஓகேங்களா. இந்த ஐஹெச்எஸ்ன்றது ஐபிஎம் உடைய ஓன் கம்பனன்ட். அவன் கண்டிப்பா வெளியே ப்ரொவைட் பண்ண மாட்டான். ப்ரொவைட் பண்ணாலும் இட்ஸ் அ லைசன்ஸ்டு வெர்ஷன், வி நீட் டு பே ஓகேங்களா. இது ரெண்டுமே நமக்கு ஃப்ரீயா ஓகேங்களா. சேம் டைனமிக் அப்ளிகேஷன்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஜேபாஸ் ஆர் வெப்லாஜிக் தான் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. வேஸும் இருக்கு. வேஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஐபிஎம் ப்ராடக்ட் ஓகேங்களா. வி நீட் டு பே. சின்ன கிளியருங்களா என்னென்ன மிடில் வேர் இருக்குன்றது உங்களுக்கு கிளியருங்களா? கிளியர். ஓகே ஓகே. இப்போ நாம ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு நம்மளுடைய கோடை டெப்ளாய் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ ரியல் டைம்ல நம்ம கிட்ட டெவலப்பர்ஸ் இல்லை ஓகேங்களா. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் நானே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா S3 பண்ணும்போது ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் போட்டோ கிரிட் ஓகேங்களா. நான் சேம் தான் யூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இவங்களுக்கு ட்ரைனிங் பர்பஸ்க்காக அது எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் ஓகேங்களா. என்னன்னா டெம்ப்ளேட்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. நீங்க நமக்கே தெரியும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு. நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்க போறது என்ன அப்ளிகேஷன், ஸ்டாட்டிக் ஓகேங்களா. ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் டெம்ப்ளேட் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தேன்னு வைங்களேன். ஸ்டாட்டிக் வெப் ஆப் டெம்ப்ளேட் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் சைட்ஸ் வரும் ஓகேங்களா. இதுல நீங்க எந்த சைட்ஸ் வேணாலும் ப்ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எது வேணாலும் நீங்க போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுவே போறேன்னு வைங்களேன். இதுக்குள்ளார சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ நீங்க இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் யூ கெட் திஸ் வெப் பேஜ் ஓகேங்களா. இதே போலயே உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் ஓகேங்களா. இது ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அரல்ஸ் நான் உங்களுக்கு அந்த சைட்டும் கொடுக்குறேன் ஓகேங்களா. நான் யூஸ் பண்ற சைட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க அங்க இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட் ஓகேங்களா. நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுதான் ஓகேங்களா. இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடும் ஓகேங்களா. டவுன்லோட் ஆனா இதுல என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைல் இதெல்லாமே இருக்கும். இதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம், இதெல்லாம் டெவலப்பர் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ நான் இதை தான் வந்து உங்களுடைய சர்வர்ல லான்ச் பண்ணி காமிப்போம் ஓகேங்களா. பிஃபோர் தட் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஜென்ரிக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பெம் ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. ஆனா நீங்க விண்டோஸ் சர்வரை கனெக்ட் பண்ணும்போது எங்கேயாச்சும் நீங்க பெம் ஃபைல்லாம் கொடுப்பீங்களா, என்ன கொடுப்பீங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான் கொடுப்பீங்க. தென் நம்ம இப்போ பாஸ்வேர்டை நாம தான் ஜென்ரேட் பண்ணுவோம். அது எப்படி ஜென்ரேட் பண்றோம்னா நீங்க எந்த சர்வர் வேணுமோ அந்த சர்வரை கிளிக் பண்ணிக்கங்க. கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆர்டிபி கிளைண்ட் இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கேட்க பாருங்க உங்களுடைய டிஃபால்ட் யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் விண்டோஸ் எப்பவுமே ஓகேங்களா. ஐ ஜஸ்ட் டேக் தட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற யூசர் நேம் எடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டுக்கு இங்க என்ன இருக்கு, கெட் பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணுங்க. இங்கேயே அவனே கேட்பான் பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், பப்ளிக் கீ ஆல்ரெடி இருக்கு. யார் மெயின்டைன் பண்றா, ஏடபிள்யூஎஸ் மெயின்டைன் பண்றா. இப்போ பிரைவேட் கீயை அப்லோட் பண்ண சொல்லுங்க. நான் ஜஸ்ட் இங்க கிளிக் பண்றேன். என்னுடைய பிரைவேட் கீ எங்க இருக்கு, டவுன்லோட்ஸ்ல. இதுதான் என்னுடைய பிரைவேட் கீ பெம் ஃபைல். ஜஸ்ட் நான் இதை லோட் பண்ணிட்டு இங்க டீக்ரிப்ட்னு சொன்னா எனக்கு அவன் பாஸ்வேர்டை புரியுதுங்களா. ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதுதான் என்னுடைய யூசர் நேம், இது என்னுடைய பாஸ்வேர்டு ஓகேங்களா. இப்போ என்னால ஒரு விண்டோஸ் சர்வரை கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. நீங்க விண்டோஸ் சர்வரை கனெக்ட் பண்றது ஆர்டிபி எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை, என்ன போடுவீங்க, ஐபி போட்டு தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுவீங்க ஓகேங்களா. தென் ஐ ஜஸ்ட் டேக் ஏ பப்ளிக் ஐபி. இப்போ நமக்கு கனெக்ட் பண்றதுக்கான 3 விஷயமும் இருக்கு ஓகேங்களா. ஜஸ்ட் நான் போறேன். ஆர்டிபின்றது எல்லா விண்டோஸ் சர்வர்லயும் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஆனா நம்ம லினக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்றதுக்கு வி நீட் டு டவுன்லோட் புட்டி ஓகேங்களா. இங்க நான் இந்த ஐபி போடுறேன், போட்டுட்டு கனெக்ட்னு கொடுக்குறேன். இது என்ன கேட்குது, யூசர் நேம் கேட்குது. வி ஹேவ் a யூசர் நேம் கரெக்ட்டுங்களா. ஜஸ்ட் இந்த யூசர் நேம் காப்பி பண்ணிட்டு
இங்க போடுறேன். இதுதான் என்னுடைய பாஸ்வேர்ட். காப்பி பண்ணிட்டு இந்த பாஸ்வேர்ட் இங்க போடுறேன். ஓகே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு ஒரு விண்டோஸ் சர்வர் லான்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை அந்த பர்டிகுலர் யார் டிக்கெட் ரைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுத்துடலாம். வி ஹேவ் ஒன் மோர் ஆப்ஷன். ஓகேங்களா? அது உங்களுக்கு டாஸ்கா நான் கொடுக்குறேன். அது எங்க பண்ணலான்றத லேட்டர் ஆன் கிளாஸ் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களோட டாஸ்க் என்னன்னா, இப்போ நான் லாகின் பண்ணும்போது எனக்கு ஏதாச்சும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றதுக்கு எதனா கேட்டுச்சா? ஆப்ஷன் எதுவுமே கேட்கல. டிஃபால்ட்டா ஒரு பாஸ்வேர்ட் போயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட டாஸ்க்ல எனக்கு இப்போ நீங்க இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க இல்லைங்களா? கொடுத்த உடனே அந்த எண்ட் யூசர் அவன் லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போதே அவனுக்கு அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க டாஸ்க் பண்ண போறீங்க விண்டோஸ் சர்வர். ஓகேங்களா? அது எப்படி எனேபிள் பண்றதுன்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு லேட்டர் ஆன் கிளாஸ் முடிச்சுட்டு சொல்றேன். ஓகேங்களா? இது லான்ச் ஆயிட்டு இருக்கு. வி கோ வித் தட். இப்போ நமக்கு தெரியும் விண்டோஸ் சர்வர் லான்ச் பண்றதுக்கு என்ன வேணும்? பப்ளிக் ஐபி வேணும், யூசர் நேம் வேணும், பாஸ்வேர்டு வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணது. ஓகேங்களா? சேம் இப்போ நீங்க லான்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களால எந்த ஃபைல் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன வேணாலும் நீங்க பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்க இங்க பண்ணலாம். ஓகேங்களா? பிஃபோர் தட் நம்மளுடைய ஸ்கோப் என்னது? ஃபர்ஸ்ட் நமக்கு சர்வர் கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப் மிடில் வேர் காம்போனன்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? இதோட மிடில் வேர் காம்போனன்ட் நான் என்ன சொன்னேன்? விண்டோஸ்க்கு ஐஐஎஸ் மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா? இங்க சர்வீஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. ஐ திங்க் இட்ஸ் லோடிங் மேபி. ஏன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆயிருக்குங்களா? இது லோட் ஆகும். பாத்தீங்களா? லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க போயிட்டு நம்ம இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குங்களா? இங்கதான் நம்ம அந்த மிடில்வேர் காம்போனன்ட்டை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் மினிமைஸ் திஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்கோப் என்னங்க? விண்டோஸை லான்ச் பண்ணியாச்சு. மிடில்வேர் காம்போனன்ட் நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகேங்களா? சேம் வைஸ் இந்த லினக்ஸ் ஃபிளேவரையும் லாகின் பண்ணணும். லினக்ஸ்க்கு பப்ளிக் ஐபி இருக்கு. ஓகேங்களா? யூசர் நேம் எப்படி பார்ப்பீங்க? இப்போ விண்டோஸ்க்கு டிஃபால்ட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதோடைய யூசர் நேம் நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? நீங்க போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அமேசான் லினக்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா ஈஸி டு யூசர்ன்றது தான் டிஃபால்ட் யூசர் நேம். ஓகேங்களா? அதை நீங்க மற்ற ஓஎஸ்லாம் செலக்ட் பண்ணும்போது மேபி இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்படின்னா நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். உங்க சீனியர்ஸை போய் கேட்க வேணாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் நான் போனேன் இல்லைங்களா? இங்க போங்க. இங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு என்டையர் டீடைல்ஸ் கொடுத்துருவோம். யூசர் நேம் என்னது? ஈஸி டு யூசர். அப்போ இதோடைய டிஃபால்ட் யூசர் என்னது? ஈஸி டு யூசர்ன்றது தான் டிஃபால்ட். ஓகேங்களா? ஆனா இங்க உங்களுக்கு எங்கேயாச்சும் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு எதனா ஆப்ஷன் இருந்துச்சா? அங்க நான் ஆர்டிபி ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி எந்த ஃபைலுமே இல்லை. ஓகேங்களா? அதுதான் நான் சொன்னேன். நம்ம லினக்ஸ் சர்வரை லான்ச் பண்ணும்போது we need another tool called PuTTY. PuTTY வழியா தான் நம்ம லினக்ஸ் ஃபிளேவரை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க எப்படி நம்ம ஆர்டிபி யூஸ் பண்ணமோ சேம் வே we are using PuTTY. ஓகேங்களா? PuTTYன்றது நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அந்த டவுன்லோட் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க PuTTY டவுன்லோட் பண்ணீங்கன்னு வைங்களேன். இதுதான் PuTTY ஆப். ஓகேங்களா? இங்க PuTTY இருக்கு, PuTTyGen இருக்கு. PuTTyGen நான் லேட்டரான்னு வரேன். ஐ ஜஸ்ட் ஓப்பன் த PuTTY. ஓகேங்களா? இங்க என்ன கேக்குது? ஹோஸ்ட் நேம் ஆர் ஐபி. நம்மளுடைய ஐபி என்னது? இதுதான் நம்மளுடைய பப்ளிக் ஐபி. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இது எப்படி கனெக்ட் பண்றதா? SSH. ஓகேங்களா? இங்க பாருங்க போர்ட் நம்ம அங்க செலக்ட் பண்ண போர்ட் 22 போர்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இது எப்படி நீங்க கனெக்ட் பண்ணா ஜஸ்ட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்குங்களா? இதுக்கு கீழே SSHன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஜஸ்ட் இதை எலாபரேட் பண்ணுங்க. ஆத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க என்ன கேக்குது? பிரைவேட் கீ ஃபைல் ஃபார் அத்தன்டிகேஷன் கேக்குது. இங்க நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா இது என்ன ஃபைலை எடுத்துக்குதுன்னு ஏதாச்சும் தெரியுதுங்களா? நம்மளுடைய பெம் ஃபைல் எங்கேயாச்சும் இதுல ஷோ ஆகுதா? இல்ல. இது என்ன ஃபைல்ன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டவுன்லோட் போயிடுறேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. கரெக்டா? இந்த மாதிரி சிம்பிள் தான் வருது. கரெக்டா? இது ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இதோடைய ஃபார்மட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க. என்ன இருக்கு? என்ன ஃபைல்? டாட் பிபிகே ஃபைல்.
நீங்க இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது அவன் கேட்டிருந்தான், ஞாபகம் இருக்கா? உனக்கு பிபிகே ஃபைல் வேணுமான்னு கேட்டான். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் செலக்ட் போத். பெம்மும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிபிகேவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல வெறும் பெம் ஃபைல் மட்டும் தான் வச்சிருப்பாங்க, பிபிகே வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? திடீர்னு உங்களோட லீட் உங்க கையில ஒரு 500 பெம் ஃபைல் கொடுத்துட்டு நீங்க இந்த 500 பெம் ஃபைலுக்கும் பிபிகே ஃபைல் கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ யூ நீட் டு லேர்ன் அபவுட் தட். ஓகேங்களா? அது எப்படி பண்றதுன்னா ரொம்ப ஈஸியா திங் தாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், புட்டி ஜென்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதை டிஃபால்ட்டா நீங்க புட்டி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் இந்த புட்டி ஜென் ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்க ஜென்ரேட் பப்ளிக் ஆர் பிரைவேட் கீ இருக்கு. ஓகேங்களா? இது ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா பப்ளிக் கீயும் அதுவே ஜென்ரேட் பண்ணும், பிரைவேட் கீயும் அதுவே ஜென்ரேட் பண்ணும். ஆனா இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பப்ளிக் கீ யார் மெயின்டைன் பண்றா? AWS. ஸோ இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்களா, லோடுன்னு சொல்லிட்டு இங்க நீங்க கிளிக் பண்ணா இங்கேயும் உங்களுக்கு அவன் பிபிகேவா தான் ரெஃபர் பண்ணுவான். ஓகேங்களா? இல்லைன்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஜஸ்ட் கோ டு தட் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெம் ஃபைல் வந்துடும். இந்த பெம் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. அவனே டீக்ரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்துருவான். இங்க கேட்பான் பாருங்க, சேவ் அஸ் பப்ளிக் கீ ஆர் பிரைவேட் கீ. இது என்ன கீ? பிரைவேட் கீ. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. ப்ரொடெக்ட் இட்டான்னு கேக்குது, எஸ் கொடுங்க. நம்ம என்ன நேம் கொடுத்தோம்? ஆகஸ்ட் ஈவினிங் நினைக்கிறேன். அண்டர்ஸ்கோர் ஈவினிங். மோஸ்ட்லி சேம் நேமிங் கொடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் சேவ் பண்ணிக்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு பிபிகே ஃபைல் வந்துருச்சு. அப்ப என்னால இப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்னால சர்வரை குட்டி வழியா அக்சஸ் பண்ண முடியும். ஸ்டில் கிளியரா இல்ல நான் ஃபாஸ்டா போற மாதிரி தெரியுது? ஓகே தானே? இப்போ நான் என்ன பண்றேன், ப்ரௌஸ் பண்றேன். இதுதான் என்னுடைய பிபிகே ஃபைல். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்றேன். ஓப்பன் கொடுத்தேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த அக்செப்டான்னு கேட்கும். இங்க பாருங்க, லாகின் அஸ் என்ன யூசர், EC2-user. இதுதான் டிஃபால்ட் யூசர். ஜஸ்ட் நான் லாகின் பண்ணனா என்னால ஒரு லினக்ஸ் சர்வரை லாகின் பண்ண முடியுது. இதுக்குள்ளார என்னால ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் நீங்க பண்ணலாம். லினக்ஸ்ல நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கெட் a better idea. Or else we have a class for this weekend. ஓகேங்களா? இந்த வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் கிளாஸ் ஒரு காம்ப்ளிமெண்டரி இருக்கும். ஓகேங்களா? அது ஜஸ்ட் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் யூ கெட் a பேசிக் இருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் வரைக்கும் கவர் பண்ணிடலாம் லினக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி லினக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. ஓகே. ஓகே, இப்போ நமக்கு 2 சர்வர் இருக்கு. ஓகேங்களா? 2 சர்வரும் நம்ம இப்போ லாகின் பண்ணியாச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நான் விண்டோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மிடில் வேற இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, அது வந்து இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் இருக்குங்களா, அங்கதான் இருக்கு. அதுக்கு எப்படி போறதுன்னா ஜஸ்ட் பிரிங் நெக்ஸ்ட். ஓகேங்களா? இது எதுவுமே நீங்க பார்க்கலாம் வேணாம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். சர்வர் செலக்ஷனும் நெக்ஸ்டே கொடுத்துருங்க. இங்க சர்வர் ரோல் இருக்குங்களா, இங்கதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. வெப் சர்வர்னா என்ன பண்ண சொல்லியிருக்கான், IIS இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கான். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபியூச்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தனா உங்களுக்கு அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணனா எனக்கு பேக்ரவுண்ட்ல என்னுடைய என்ன சர்வர், பச் சர்வர் வந்து என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேங்களா? மீன்வை நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கோப் என்னங்க, லினக்ஸ்ல மிடில் வேற இன்ஸ்டால். ஓகேங்களா? ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் EC2 யூசரா லாகின் பண்ணிருக்கேன். இட்ஸ் நாட் a அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர். ஓகேங்களா? லினக்ஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் என்னதுங்க, ரூட்னு சொல்லுவாங்க. ரூட் யூசர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர். ஓகேங்களா? நீங்க எந்த இன்ஸ்டாலேஷன் பண்றதுனாலும் யூ கோ வித் தட் ரூட் யூசரா போயிட்டு தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணும். ஆர் எல்ஸ் sudoன்ற கமாண்ட் போட்டீங்கன்னா இட்ஸ் லைக் ஆக்ட் அஸ் ரூட் யூசர். ஓகேங்களா? இப்ப எப்படி நீங்க EC2 யூசரா இருக்கீங்க, எப்படி நீங்க வந்து போலாம், sudo su ஹைஃபன் கொடுத்தீங்கன்னா தெரியா கிளியரா இருக்கீங்களா? ஓகே, கிளியர். கொஞ்சம் சைஸ் பிரஸ் பண்ணிடுங்க.
இந்த கலர்ஸ் போயிட்டு யூஸ் சிஸ்டம் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருந்து ஒயிட்டா மாறும். ஓகேங்களா? தென் இது எல்லாமே நீங்க ஜஸ்ட் நீங்க செல்ஃபா அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இட்ஸ் நாட் தட் மச் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் 18 கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கிளியருங்களா? கிளியர். நல்லா பாருங்க. நான் சூடோ எஸ்சி ஃபர்ஸ்ட் நான் லாகின் பண்ணும்போது என்ன யூசர்ல இருந்தேன்? EC2 யூசர். சூடோ எஸ்சின்னு கொடுத்தனா என்னோட ரூட் யூசருக்கு வந்துட்டேன். இப்போ நான் ரூட் யூசர்ல இருந்து என்னோட ப்ரீவியஸ் யூசருக்கு போனோம்னா ஜஸ்ட் ஐ கிவ் எக்ஸிட்னு கொடுத்தனா ரூட் யூசர் லாக் அவுட் ஆயிட்டு EC2 யூசருக்கு போயிடும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்? என்னோட மிடில் வேர் காம்போனன்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் தட் ரூட் யூசர். ஓகேங்களா? நான் அப்பாச்சின்றது என்ன சொல்லியிருந்தேன்? HTTPன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அது வந்து அப்பாச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பாருங்க, இதுதான் கீவேர்ட் எம் இன்ஸ்டால் HTTPD. ஓகேங்களா? இந்த எம்ன்றது நத்திங் பட் இட்ஸ் ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லினக்ஸ்க்கு நீங்க எது இன்ஸ்டால் பண்ணாலும் தே ஹேவ் அ பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் எங்க இருக்குன்னா எம்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வெப் சர்வரை பண்றேன், அதாவது HTTPன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் நியூவா இப்போ நான் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் ஐ ஜஸ்ட் யூஸ் எம் தான். ஓகேங்களா? எம்ல தான் அது எல்லாமே ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? நான் என்ன பண்றேன்? எம் இன்ஸ்டால் HTTPன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இது பாருங்க, சம் டீடைல்ஸ்லாம் சொல்லுது. கரெக்டுங்களா? நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி தர போறேன். அதுக்கு வந்து இவ்வளோ சைஸ் ஆகும். ஓகேங்களா? நீ இன்ஸ்டால் பண்ண போறியா இல்லையான்னு கேட்குது. ஜஸ்ட் ஐ பிரிங் எஸ். எஸ் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஐ கிளியர். கிளியர்னு கொடுத்தீங்கன்னா என்டர் திங்ஸ் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? மீன் டைம் உங்களுடைய விண்டோஸ் சர்வர் இது இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா, கிளியரா நான் வந்து உங்களுக்கு அது மிடில் வேர் பண்றதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது பண்ணுங்க. நீங்க மிடில் வேர் இன்ஸ்டால் பண்றீங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பப்ளிக் ஐபி எடுத்துட்டு உங்களுடைய இதுல ஹிட் பண்ணி பாருங்க. ப்ரௌசர்ல ஏதாச்சும் ஷோ ஆகுதான்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. ஒன்ஸ் நீங்க இந்த மிடில் வேர் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இதை எப்படி நீங்க பாக்குறது? இது யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, அந்த IIS நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா, மிடில் வேர் கம்பெனி, அவனே இதை டிஃபால்ட்டா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அதையும் ஷோ பண்ணி காமிக்கிறேன் அது எங்க இருக்குன்றது. ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மிடில் வேர் மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்ப அந்த நமக்கு அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு வந்துச்சு இல்லைங்களா, அங்க நமக்கு என்ன வேணும்? நம்மளுடைய அப்ளிகேஷன் வேணும். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு காமிச்சேன்னா போட்டோ கிரிட்ன்ற அப்ளிகேஷன் டவுன்லோட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு வெப் சர்வரா இருக்கட்டும், அப்ளிகேஷன் சர்வரா இருக்கட்டும், index.html தான் உங்களுடைய ஹோம் பேஜ். ஓகேங்களா? இதை தான் நீங்க எப்பவுமே பாயிண்ட் அப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்குங்களா? பாருங்க, கிளிக் பண்ணா அபவுட் வை திஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபைல் கண்டென்ட் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க டெப்ளாய் பண்ண போறோம்? நம்மளுடைய விண்டோஸ் சர்வர்ல டெப்ளாய் பண்ண போறோம். ஓகேங்களா? எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் நம்ம அந்த இடத்துல நம்ம கோட டெப்ளாய் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எங்க இருக்குன்னா, SPC போங்க, C ஃபோல்டர், WWE ரூட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குங்களா? இங்க ஒரு HTML ஃபைல் இருக்கா? ஜஸ்ட் நான் இதை ஓபன் பண்றேன் பாருங்க. கொஞ்சம் டைம் எடுக்குது. ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷோ ஆகும்னா, இங்க நீங்க பப்ளிக் ஐபி, இந்த விண்டோஸ் உடைய பப்ளிக் ஐபி போட்டா உங்களுக்கு இந்த விண்டோ வந்துச்சு இல்லைங்களா? சேம் விண்டோ தான் உங்களுக்கு அந்த HTML ஃபைல்லயே வரும். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. தெரியுதுங்களா? சேம் விண்டோ தான் இன்னும் லோட் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து வரல. இங்கேயே பாருங்க, IIS விண்டோஸ் சேம் விண்டோஸ் தான் வருது. கரெக்டா? தென் நம்ம எங்க நம்மளுடைய கோட டெப்ளாய் பண்ணணும்? நம்ம டெப்ளாய் பண்ண வேண்டிய ஃபோல்டர் எது? இதுதான் நம்ம டெப்ளாய் பண்ண வேண்டிய ஃபோல்டர். விண்டோஸ் வெரி ஈஸிங்க. என்ன பண்ணலாம்?
ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய கோட், கரெக்டுங்களா? கோட் என்டையர் திங்ஸ். நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் C கொடுத்துட்டு என்னுடைய ரிமோட் டெஸ்க்டாப்ல போயிட்டு இதுதான் என்னுடைய லொகேஷன், ஓகேங்களா? இங்க நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் V கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? காப்பி ஆயிடும். இதை நம்ம ரியல் டைம்ல டெப்ளாய்மெண்ட் சொல்லுவோம், ஓகேங்களா? இங்க வந்து டெப்ளாய் ஆயிடுச்சு, கரெக்டா? இப்ப நான் போயிட்டு என்னுடைய பப்ளிக் ஐபி இருக்கு இல்லைங்களா, இந்த பப்ளிக் ஐபியை ஹிட் பண்றேன், எனக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துருச்சுங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் ஒரு விண்டோஸ் சர்வர், அதுல ஒரு மிடில் வேர் போட்டிருக்கோம். அந்த மிடில் வேர்ல நம்ம கையில இருக்க ஒரு கோடை டெப்ளாய் பண்ணிருக்கோம். ரியல் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஜார் ஃபைலையோ ஒரு வார் ஃபைலையோ டெப்ளாய் பண்ணுவோம். தட்ஸ் இட், ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிளாஸ்ல ஜார் ஃபைல வார் ஃபைல எப்படி டெப்ளாய் பண்றது, ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்றது எண்ட் ஆஃப் த செஷன்ல நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியருங்களா? ஸ்டில் பிரச்சனை நீங்களும் கிளியருங்களா? கிளியர். ஓகே, இன்னொன்று ஜஸ்ட் நான் இப்போ இன்னொரு திங்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து விண்டோஸ் சர்வர் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? லினக்ஸ் இருக்குங்களா, இதுதான் என்னுடைய லினக்ஸ் சர்வர். பப்ளிக் ஐபி காப்பி பண்றேன், பப்ளிக் ஐபி இங்க பேஸ்ட் பண்றேன், ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஏதாச்சும் வந்திருக்கா பாத்தீங்களா? ஏன் வரல? எனி ஐடியா? பப்ளிக் அக்சஸா? இருங்க அதுவும் காமிக்கிறேன். பண்ண நீங்க என்ன சொல்றீங்க, பப்ளிக்கா நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. இங்க வந்து செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எது எதெல்லாம் ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு வரும். நான் 80 போர்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் தான் ஓப்பன் பண்ணிருக்கேன். 80ன்றது என்ன போர்ட்டுங்க? HTTP நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் 80 போர்ட், ஓகேங்களா? இது 22வும் நம்மளால SSH வழியா கனெக்ட் பண்ண முடியுது. நான் கனெக்ட் பண்ணேன் தெரியுங்களா, நம்ம PPK வச்சு கனெக்ட் பண்ணுவோம். இங்க இந்த 22 வந்து ஓப்பன் ஆள் கொடுக்கலாம், என்னால அக்சஸ் பண்ணிருக்க முடியாது. இங்க நான் போர்ட்டும் ஓப்பன் பண்ணிருக்கேன், 80 போர்ட்டும் ஓப்பன் பண்ணிருக்கேன். சம்டைம்ஸ் இட்ஸ் ஹேப்பன். விண்டோஸ்ல நீங்க எது இன்ஸ்டால் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி அப் அண்ட் ரன் அந்த சாஃப்ட்வேர், ஓகேங்களா? பட் லினக்ஸ் ஃபிளேவர்ல அப்படி அப் அண்ட் ரன் ஆகாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் இங்க என்ன பண்ணேன், மிடில் வேர் காம்போனன்ட்டை இன்ஸ்டால் பண்ணேன், ஆனா அது அப் அண்ட் ரன்ல இருக்கா நான் செக் பண்ணனா இல்ல. we need to manually up to run, ஓகேங்களா? அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா, நான் எல்லா கமெண்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துறேன் லேட்டர். இதுதான் ஓகே. இது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான கமெண்ட், ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் நம்ம செக் பண்ணணும், ஓகேங்களா? செக் பண்ண சொல்லுவாங்க, அந்த சர்வர் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கு ஜஸ்ட் யூ பிரிங் ஸ்டேட்டஸ், systemctl ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ் செக் பண்ண போறோம்? அப்பாச்சி HTTP உடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண போறோம். கிளிக் பண்ணனா இங்க என்ன இருக்கு? டெட்ல இருக்கு, பாத்தீங்களா? தென் we need to bring it active, ஓகேங்களா? ஆக்டிவ் பண்றதுக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன், சேம் தான். நீங்க அப் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னா எக்ஸிஸ்டிங் வந்துடும். இந்த ஸ்டேட்டஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் HTTP கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் வரும், உங்களுக்கு எந்த டிஸ்பிளே மெசேஜும் வராது. யூ நீட் டு செக் த ஸ்டேட்டஸ்னா அகைன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண பாருங்க, ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்னு வந்துருச்சு, கரெக்டா? இப்போ நான் போயிட்டு இதுதான் என்னுடைய லினக்ஸ் உடைய பப்ளிக் ஐபி, கரெக்டா? ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன், இட்ஸ் ஒர்க்னு வந்துச்சு, கரெக்டா? நான் உங்களுக்கு இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன், ஞாபகம் அங்கே 80 போட்டு ஓப்பன் பண்ணாம பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டேன், ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க பண்ணும்போது இந்த 80 போட்டு ஓப்பன் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓப்பன் பண்ணாம பண்ணி பாருங்க, ஓகேங்களா? நீங்க அப்பாச்சி சர்வரை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாலும் உங்களுக்கு வெப் சர்வர் வராது, ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்க லேட்டர் ஆன் யூ நீட் டு ஆட் திஸ் 80 போர்ட், ஓகேங்களா? இங்க கூட உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொஸ்டின் வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சர்வர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவீங்க கிளையண்ட்டுக்கு, ஓகேங்களா? அப்போ வந்து அவனுக்கு வந்து இந்த போர்ட்லாம் ஓப்பன்ல இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியாது, ரெக்கமெண்ட் தெரியாது, மேபி ஹி மிஸ்ட் இட், ஓகேங்களா? லேட்டரான அவன் உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுவான், எனக்கு இந்த போர்ட்லாம் அக்சஸ் ஆகல, நான் இந்த பர்டிகுலர் லிங்கை ஹிட் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகல, இட்ஸ் ஷோயிங் சம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்களா அந்த எரரை தான் எடுத்து போடுவோம். அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவன் வந்து நெட்வொர்க்கிங் படிக்கல, எதுவுமே தெரியாது, அவனுக்கு கோட் மட்டும் தான் பண்ணுது, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு டிக்கெட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் யூ நீட் டு அனலைஸ் திஸ் வே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த HTTPயோ ஆர் HTTPSஓ சர்வர் ஓப்பன் ஆகும்னா we need to enable the 80 போர்ட், ஓகேங்களா? HTTP போர்ட் ஓப்பன்ல இருக்கணும் ஆர் HTTPS ஓப்பன்ல இருக்கணும், ஓகேங்களா? அது எப்படி செக் பண்ணலாம், அந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு செக்யூரிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன போர்ட் ஓப்பன்ல இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துருமா, ஃபர்ஸ்ட் திங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன, ஓகே அவன் ஓப்பன் பண்ணிட்டான், ஆல்ரெடி 80 போர்ட் யூஸ் பண்ணிட்டான், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் அனலைசிஸ் முடிச்சிருச்சு, சர்வர் கிரியேஷன் ஓகே. தென் அவன் யார் யாருக்கெல்லாம் அக்சஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கானா நீங்க செகண்ட் செக் பண்ணணும்,
அதுவும் கரெக்டா இருக்கு, ஆனாலும் ஒர்க் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய ஏஜென்ட் லெவல்ல எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் யூ லாகின் தட் சர்வர். என்ன செக் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் மிடில்வேர் காம்போனன்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், அது அப் அண்ட் ரன்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா, அப் அண்ட் ரன்ல இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அந்த கோட் விசிபிள் ஆகும். ஓகேங்களா, அப்படியும் அவனுக்கு வரலன்னா டெஃபினட்டா வி ஹேவ் சம் இஷ்யூ ஃப்ரம் த கோட். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த index.html இருக்கு இல்லைங்களா, அதை நான் என்டையர் கொலாப்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு எரர் மெசேஜ் வர மாதிரி அடிச்சேன்னு வைங்களேன், ஆர் எல்ஸ் சம் என்ன சொல்றது சின்டாக்ஸ் எரரோட வச்சிருக்கேன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த வெப் பேஜ் லோட் ஆகுமா? லோட் ஆகாது. தென் திஸ் இஸ் அ கோட் இஷ்யூ. ஓகேங்களா, அப்படி இருக்கலாம். நம்ம எண்ட்ல இருந்து என்னென்ன செக் பண்ணலாம், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் செக் பண்ணணும். இன்கேஸ் அவன் 80 போட்டு ஓப்பன் பண்ணல இங்க அப்படின்னா லேட்டரா நீங்க எப்படி ஓப்பன் பண்ணலாம், இதுதான் நம்மளுடைய செக்யூரிட்டி குரூப். ஜஸ்ட் இந்த செக்யூரிட்டி குரூப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே வந்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல் அவுட்பவுண்ட் ரூல்னு இருக்கு. லேட்டரா நம்ம இதை டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இன்பவுண்ட் ரூல்ல போயிட்டு உங்களுக்கு HTTPS எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்றேன். ஓகேங்களா, இங்க எடிட் இன்பவுண்ட் ரூல் இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இங்க ஆட் ரூல் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க நீங்க போயிட்டு உங்களுக்கு எந்த போர்ட் வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க கஸ்டம் சேம் தான், IPv4 IPv6 ஆர் மை ஐபி எவ்ரிதிங் வில் பி சேம். நீங்க ஓப்பன் போர்ட் எல்லாருக்கும் ஓப்பன் பண்ண போறீங்களா, இல்லைன்னா பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப் மட்டும் ஓப்பன் பண்ண போறீங்களா, அப் டு யூஎஸ். ஓகேங்களா, கொடுத்துட்டு சேவ் ரூல்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களால இந்த பர்டிகுலர் சர்வர்ல ஒரு டைனமிக் அப்ளிகேஷனும் லான்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டில் நோ கிளியருங்களா? ஓகே, உங்களுக்குங்க ஸ்டில் நோ கிளியருங்களா? கிளியர். ஓகே, இப்போ நம்ம விண்டோஸ்ல டெப்ளை பண்ணியாச்சு கரெக்ட்டுங்களா. லினக்ஸ்ல எப்படி டெப்ளை பண்ணுறது, ஜஸ்ட் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும் கரெக்ட்டுங்களா. ஆனா லினக்ஸ்ல நம்மளால அப்படி பண்ண முடியுமா? காப்பி பண்ணி ரைட் கிளிக். நம்மளால லினக்ஸ்ல அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நமக்கு வந்து எல்லாமே ஜென்கின்ஸ் தான் பண்ணும். ஓகேங்களா, டெப்ளாய்மெண்ட் எல்லாமே ஜென்கின்ஸ் தான் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து கோடை வந்து கிட்ன்ற ஒரு ரெபாசிட்டரி வச்சுருவாங்க. அந்த ரெபாசிட்டரி வந்து கோட் எடுத்து அதோட டெப்ளாய் பண்ணிடும். ஓகேங்களா, யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய திங்ஸ்க்கு வின்னர்சிட்டி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? வின்னர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் டிரான்ஸ்ஃபரிங் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க, TCP/R அந்த மாதிரி. ஓகேங்களா, என்னன்னா அதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகேங்களா, இதுதான் அந்த டூல்மெட். ஓகேங்களா, நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க இல்லைங்களா, அதே போலயே நீங்க ஒரு லினக்ஸ் சர்வருக்கு சம் கோட்ஸையோ சம் ஃபைல்ஸையோ காப்பி பண்ணி மூவ் பண்ணோம்னா UI வழியா GUI வழியா. ஓகேங்களா, நாட் எ கோட் லெவல். கோட் லெவல்லையும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். லேட்டரா நம்ம அது பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு GUI வழியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ சைட்னு கேட்குது. இப்படியே நீங்க போஸ்ட் நேம்னா IP, நம்மளுடைய லினக்ஸ் சர்வருடைய IP இதானே என்னுடைய இது கரெக்டா. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மளால கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் சர்வர். கரெக்டா, ஜஸ்ட் இந்த அட்வான்ஸ் இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வந்துருச்சு, இட்ஸ் லுக் லைக் ஏ புட்டி. இதுவும் புட்டி மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா, இங்க பாருங்க அத்தன்டிகேஷன் இருக்கா, இங்க உங்களுக்கு பிரைவேட் கீ ஃபைல் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்னுடைய ஃபைல் இதுதான், PPK ஃபைல் இதுதான். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே கொடுக்குறேன். லாகின்னு கொடுக்குறேன். எஸ் கொடுக்குறேன். இது யூசர் நேம் கேட்குது. இதுவே நீங்க அங்கேயே கூட கொடுத்துருக்கலாம். EC2- யூசர், இதுதான் டிஃபால்ட் யூசர் நேம் ஃபார் லினக்ஸ். ஓகே கொடுத்தனா எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. பாருங்க கனெக்ட் ஆயிடுச்சுங்களா, EC2 யூசருக்குள்ளார கனெக்ட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கதான் கனெக்ட் ஆயிருக்கான்றதுக்காக நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, நான் என்ன பண்றேன், இது வந்து EC2 யூசர். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஒரு ஃபைல் கிரியேட் VAன்றது ஃபைல் கிரியேஷன் test.txt கொடுக்குறேன். ஓகேங்களா, TXT ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இங்கே இன்சர்ட் மோட் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் மோட். ஓகேங்களா, கொடுத்தாதான் உங்களால எதனால எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு WQ கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் சேவ் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் LS கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஒரு ஃபைல் லிஸ்ட் ஆகுது இல்லைங்களா. ஜஸ்ட் நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்துச்சுங்களா, புரியுதுங்களா நான் என்ன வரேன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் திங்
இப்போ நமக்கு விண்டோஸ்ல கோடை டெப்ளாய் பண்ணணும்னா நான் ஒரு பாத் சொன்னேன் ஓகேங்களா. அதே போல இப்போ நீங்க லெனக்ஸ்லயும் ஒரு பர்டிகுலர் பாத்ல தான் டெப்ளாய் பண்ணணும். அது எந்த பாத் அப்படின்றது நம்ம கன்ஃபார்மா நமக்கு தெரியும் ஓகேங்களா. எனி ஐடியா? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? யோசனா? இல்ல no idea. I will show you. இதுதாங்க அதோட பாத் ஓகேங்களா. அப்பாச்சி நீங்க எப்போ இன்ஸ்டால் பண்ணவும் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத் பாருங்க, உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா. நீங்க எம் இன்ஸ்டால் HTTP கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பாத் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா. we need to copy our code into in this place ஓகேங்களா. புரிஞ்சுங்களா? இந்த பாத்ல தான் நம்ம நம்மளுடைய கோட் எடுத்து வந்து டெப்ளை பண்ண போறோம் ஓகேங்களா. இங்க எப்படி போறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ EC2ல தான் இருக்கு. இந்த பாத் எப்படி போகுதுன்னா we have a two options ஓகேங்களா. இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு ஹோம் போயிட்டு லேட்டரா நாம சொன்னோம் இல்லைங்களா, ஹோம்ல போயிட்டு இல்லைன்னா பேக்வேர்ட் கொடுத்துட்டு ஹோம்ல இருந்து பேக்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஆர் எல்ஸ் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அ மேப் ஃபைல் ஓகேங்களா. இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு இருக்குங்களா, ஆட் பாத் டு புக் மார்க் இருக்கீங்களா, இங்க நீங்க போயிட்டு உங்களுடைய புக் மார்க்கை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் கிவ் திஸ் ஓகே. எனக்கு வந்துருச்சுங்களா, HTML குள்ளார வந்துருச்சு கரெக்டா. இப்போ நான் www கிளிக் பண்ணனா எனக்கு உள்ளார HTML இருக்கு. என்னுடைய கோட் எங்க வரணும், இது HTML குள்ளார தான் வரணும் ஓகேங்களா. சேம் வே இங்க நாம எங்க போனோம், டவுன்லோட்ஸ்ல தான் நம்மளுடைய இது இருக்கு கரெக்டா. ஜஸ்ட் கோ பேக் டவுன்லோட்ஸ், இதுதான் என்னுடைய வெப்சைட்டு ஓகேங்களா. ஜஸ்ட் கோ இன்சைட் திஸ், இதை அப்படியே கண்ட்ரோல் ஏ பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணாலும் ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க போட போறீங்களா கேக்குது, ஓகே சொல்றீங்க. இப்ப பாருங்க என்னாவது எரர், இட்ஸ் அ பெர்மிஷன் ரிலேட்டட் இஷ்யூ ஓகேங்களா. லினக்ஸ்ல நான் சொன்ன மாதிரி விண்டோஸ் மாதிரிலாம் நீங்க ஒர்க் பண்ண முடியாது. யூ நீட் டு கிவ் அ பெர்மிஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர் ஓகேங்களா. இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு சரி ஓகே நான் ஸ்கிப் ஆல் கொடுத்துறேன் ஓகேங்களா. க்ளோஸும் பண்ணிக்கிறேன். எப்படி பெர்மிஷன் கொடுக்கறதுன்னா இந்த ரெபாசிட்டரிக்கு தான் we need to provide a permission. chmod தான் நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும். chmod 777 எதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க போறீங்க, எந்த ஃபோல்டருக்கு, இந்த ஃபோல்டருக்கு கொடுக்க போறீங்க ஓகேங்களா. 777னா என்னன்னா ஆல் பெர்மிஷன் டு யூசர் லெவல்லையும் சரி குரூப் லெவல்லையும் சரி அதர்ஸ்க்கும் ஆல் பெர்மிஷன் கொடுத்துரும். லேட்டரான் அதோட பெர்மிஷன் திங்ஸ்லாம் நீங்க லினக்ஸ் கிளாஸ்ல பாருங்க ஓகேங்களா. என்ன சொல்லுது, ஏன், எனி ஐடியா? பிகாஸ் நான் ட்ரை பண்ணது EC2 யூசர்ல இருந்து ட்ரை பண்ணேன் ஓகேங்களா. ரூட் யூசர்ல இருந்து பண்ணா மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ரூட் யூசர் போறதுக்கு sudo போட்டீங்கன்னா இட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ ரூட் யூசர் ஓகேங்களா. நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு எந்த எரரும் ஷோ பண்ணல. சேம் நான் என்ன பண்றேன், எல்லா ஃபைல்ஸும் ஜஸ்ட் drag and drop here. இப்போ எனக்கு பேஸ்ட் ஆகுதுங்களா ஓகேவா. இப்போ நான் போயிட்டு என்னுடைய இதுதானே இட்ஸ் ஒர்க் அப்படின்னு தான் இருக்கு. ஜஸ்ட் நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா I can able to see that application. Still now clear-ங்களா, இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேங்களா. இது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கோங்களா. இன்டெப்தா இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணிட்டு நம்ம என்னென்ன எப்படி நம்ம செக்யூரிட்டி எல்லாம் வந்து பார்த்தா இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா. எப்படி இந்த சர்வரை வந்து பார்த்தா மல்டிபிள் யூசர் யூஸ் பண்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் லேட்டரா நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல தரோம் ஓகேங்களா. ரோக்ஷனா கிளியருங்க? கிளியர். ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல ஒன்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தா ஓகே. உங்களோட டாஸ்க் நான் என்னென்ன கொடுத்தேன் ஞாபகம் இருக்குங்களா? இல்ல உங்களை இல்ல, நான் இங்க ஆஃப்லைன் கேட்டு நான் லேட்டரா உங்களுக்கு போறேன் ஓகேங்களா. என்னென்ன சொல்லுங்க,
ஃபர்ஸ்ட் நான் எஸ்டர்டே கிளாஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் என்னென்ன கொடுத்துருந்தேன்னா, யூ நீட் டு கிரியேட் அ உபுண்டு சர்வர். ஓகேங்களா? உபுண்டுல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுங்க. இது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எனக்கு மஸ்ட் தேவை ஒரு உபுண்டுல உங்களுடைய நேம்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அந்த சர்வர்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்யூமை ஆட் பண்ண போறீங்க. ஒரு வால்யூமை ஆட் பண்ணிட்டு, சரி வால்யூம் வேணும், லேட்டரா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை வால்யூம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு உபுண்டு சர்வர் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுல லாகின் பண்ணிட்டு எனக்கு ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி தருங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு குரூப்லயே போட்டுருங்க சாம்பிள் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகேங்களா? அது வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க். நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், யூசர் விண்டோஸ் சர்வரை அவன் லாகின் பண்ணும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கான டாஸ்க் பண்ண போறீங்க. செகண்ட். ஓகேங்களா? 2. நெக்ஸ்ட் இந்த இப்ப நான் வந்து அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி காமிச்சேன். கரெக்டா? எல்லாருமே பாத்தீங்க. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நீங்களா எடுத்துட்டு லான்ச் பண்ணி எனக்கு காமிங்க. whenever it is ஒரு விண்டோஸ் ஆர் லினக்ஸ் ஆர் விண்டோஸ் ஆர் உபுண்டு. ஓகேங்களா? நீங்க எது வேணாலும் அது வந்து உங்களுடைய விஷயம். ஓகேங்களா? கிரியேட் நீக்கம். இந்த 3 டாஸ்க்கும் உங்களுக்கும் தான் ஆப்ஷனா. ஓகே ஷூர். ஓகேங்களா? மேக் ஷூர் நீங்க வந்து யூஸ் பண்றது ஒரே ரீஜனை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க மும்பை ரீஜன் யூஸ் பண்ணீங்கன்னா மும்பை ரீஜன் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ரீஜன் மாத்திட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பில் வரும். மேக் ஷூர். ஏன்னா நீங்க கண்டிப்பா டெலிட் பண்றதுக்கு மறந்துடுவீங்க. ஓகேங்களா? எல்லாமே ரிவர்க் பண்றதுக்கு மறந்தீங்கன்னா டெஃபினட்டா யூ நீட் டு பே அ பில். ஓகேவா? நீங்க எப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் ஜஸ்ட் டெர்மினேட் தட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? எல்லாமே நீங்க டெர்மினேட் பண்ணிருங்க ஆர் எல்ஸ் ஸ்டாப் பண்ணிருங்க. நான் டெர்மினேட் பண்ணிடுவேன். கண்டிப்பா எனக்கு வந்து ப்ராசஸ் எடுக்கிறதால ஐ நீட் டு பே. அதெல்லாம் நான் டெர்மினேட் பண்ணுவேன். ஓகேங்க, தட்ஸ் இட் இன்னைக்கு கிளாஸ். ஓகேங்களா? நான் இவங்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? லக்ஷனா சொல்லுங்க. இல்லைங்க, இன்னைக்கு இந்த டெப்ளாய்மெண்ட்டோட இன்னைக்கு கிளாஸ் ஓவருங்க. ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்காது. ஓகேங்களா? யூ ஹேவ் அ கிளாஸ் ஃப்ரம் தேர்ஸ்டே எல்லாருக்குமே. ஓகேங்களா? நாளைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு இருக்கும். தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம EC2ஓட அட்வான்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இது S3ல எனக்கு அசைன்மென்ட்ஸ் கொடுத்திருந்தீங்களா? அது டவுட்ஸ் இருக்கு. ஓகேங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பின் பண்ணட்டுங்களா? ஷூர். ஓகே. என்ன டவுட் இல்லைன்னா நீங்க அப்படியே சொல்லுங்க. கிளியர் பண்ண முடியுங்க. இப்போ கிளியர் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். என்ன டவுட்டுங்க உங்களுக்கு? ஹலோ. லைஃப் சைக்கிள்ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டு கிளேசருக்கு சேஞ்ச் பண்ணுவோம்ல ஒன் டே. அது நான் பண்ணேன். பட் வந்து எனக்கு எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகல. நான் ஏதோ தப்பா பண்ணியிருக்கேனா எனக்கு தெரியல. ஜஸ்ட் உங்களுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க. ஓகே. உங்களால ஷேர் பண்ண முடியுதா? இப்போ தெரியுதா? ஸ்கிரீன் ஓகே. தெரியுதா? தெரியுது. இந்த கேப்சருக்கு தான் நான் வந்துட்டு ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டு கிளேசியர் மாத்தினேன். ஓகே. ஆனா ஜஸ்ட் எனக்கு வந்து அந்த லைஃப் சைக்கிள் காமிங்க. ரூல் எனேபிள் பண்ணிருக்கீங்க, ஃபில்டர் எனேபிள் பண்ணிருக்கீங்க, டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் கீழே வாங்க, கிளிக். அதுலயே வந்து பார்த்தா வியூ டீடைல்ஸ் கொடுங்க. வியூ டீடைல்ஸ் செகண்ட் ஒன்னு இருக்கு பாருங்க. எனேபிள் பண்ணிருக்கீங்க. கேப்சர் +01. ஓகே, நீங்க அப்படியே இதை டூப்ளிகேட் பண்ணுங்களேன். டேப் நியூ டேப் டூப்ளிகேட் பண்ணுங்களேன். பிகாஸ் இன்னொன்னுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த S3 அந்த ஆப்ஜெக்ட்லையும் எனக்கு காமிச்சிங்கன்னா பெட்டரா இருக்கும். S3 ஆப்ஜெக்ட்டா? ஆமாங்க. ஏன்னா நீங்க ப்ரிஃபிக்ஸ் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா நான் பார்க்கணும். கேப்சர் ட்ரிப் எக்ஸ்பென்ஸ்னு கொடுத்துருக்கேன். கேப்சர்
.png ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ நீங்க அந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் போங்க. சி வந்து கேப்ஸ் ஓகேங்களா. ஜஸ்ட் கோ டு தட் மேனேஜ்மெண்ட் போங்க. ஓகே தானே? ஓகே. இங்க நீங்க ப்ரிஃபிக்ஸ் என்னங்க கொடுத்துருக்கீங்க? அதை எதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணும்? ஓகே. ப்ரிஃபிக்ஸை பேஸ் பண்ணி தானே மூவ் பண்ணும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் தப்பா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபைலே எங்களுடைய S3 இல்ல, அதனால அது மூவ் பண்ணல. தட்ஸ் இட். ஓகே. அது வந்து இப்போ கேப்சர் மட்டும் கொடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். கேப்சர் சி கேப். ஆமாங்க. ஓகே. ஓகே. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. 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 தேங்க் யூ. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கிளியர். ஓகேங்க. நான் இங்க ஆஃப்லைன் கண்டினியூ பண்றேன். இஃப் யூ ஸ்டே தேர், ஸ்டே பண்ணுங்க. ஆர் எல்ஸ் யூ நீட் டு வைண்ட் அப் த கால். ஜஸ்ட் வைண்ட் அப். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? யா ஓகே. அப்போ எதுவும் சர்வர் கிரியேட் பண்ணதால ஜஸ்ட் டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் இங்க விண்டோஸ் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே வர இல்லைங்களா, இங்க கீப்பர் செலக்ட் பண்றோம் இல்லைங்களா. கீப்பர்ல என்ன செலக்ட் பண்ணிருந்தோம்? ஆகஸ்ட் ஈவினிங் தான் கிரியேட் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? இங்க RDP தான் யூஸ் பண்ணிருந்தோம். கரெக்டா? ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இது வந்து ஆட்டோ ஷெட்யூல் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து டெர்மினேட் பண்ணும்போது உங்களுடைய EBS வால்யூம்லாம் ஸ்டாப் ஆகணுமா, அந்த மாதிரி டீடைல்ஸ் தான் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து லைசன்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். உங்களுடைய சர்வருக்கு நீங்க லைசன்ஸ் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணா ஜஸ்ட் இங்க நீங்க பண்ணலாம். இங்கேயே கொடுத்துருப்போம் ரோல்ல தான் நீங்க சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இந்த IAM இருக்குங்களா, இதுவும் நம்ம லேட்டரான் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? IAM, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த IAM. ஓகேங்களா? இங்க டொமைன் ஜாயின் டைரக்ட்லி இருக்குங்களா. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு டொமைனை கிரியேட் பண்ணிட்டு அந்த டொமைன்ல டைரக்டா யூ கேன் ஏபிள் டு ஜாயின். டொமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஒரு பப்ளிக்கா ஒரு டொமைனை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுல மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சர்வரை அந்த டொமைனோட நீங்க அட்டாச் பண்ணா ஜஸ்ட் யூ நீட் டு கிரியேட் அ டைரக்டரி அண்ட் அட்டாச் ஃப்ரம் திஸ் சர்வர். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தல, என்னென்ன டைப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போயிட்டு நீங்க கம்பேரிசன் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கம்பேர் பண்ணி அதுவே காமிச்சிடும் எல்லா டீட்டெயில்ஸும். ஓகேங்களா? T2 மைக்ரோனா எவ்வளோ மெமரி, எவ்வளோ VCPU, ஓகேங்களா, என்ன லோ டு மாடரேட் லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? என்டையர் திங்ஸும் உங்களால இங்கேயும் பார்க்க முடியும். Just wait. Sorry. எனக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய இன்ஸ்டன்ஸ். கரெக்டா? ஜஸ்ட் அப் அண்ட் ரன் ஆகட்டும். ஐ வில் ஷோ யூ. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆன் டிமாண்ட்ல இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம்னு சொல்லுவேன். நீட் இருந்துச்சுன்னா நம்ம ரன் பண்ணலாம். நீட் இல்லைன்னா என்ன பண்ணலாம், டெர்மினேட்டும். அந்த சர்வரே வேணாம்னா டெர்மினேட் பண்ணிடலாம்.
ஓகேங்களா? இல்ல எனக்கு அந்த சர்வர் வேணும், உள்ள இருக்க டேட்டாஸ்லாம் வேணும். அப்ளிகேஷன் வந்து சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் வீக் டேஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணுவோம், சாட்டர்டே, சண்டே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் சர்வரை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைங்களா? தென் அந்த 2 நாள் நமக்கு பில் வராது. ஓகேங்களா? அதுல வந்து ஜஸ்ட் நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்ப இதுதான் என்னுடைய டெஸ்ட் சர்வர். கரெக்ட்டுங்களா? ஜஸ்ட் இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் இருக்கீங்களா? இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு பாருங்க. ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ், ஸ்டார்ட் த இன்ஸ்டன்ஸ், ரீபூட் த இன்ஸ்டன்ஸ், டெர்மினேட் த இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? என்னன்னா உங்களுக்கு டிமாண்ட் இல்லைன்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்டாப். எப்ப வேணாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க அப் அண்ட் ரன்ல இருக்கும்போது மட்டும்தான் இந்த சர்வருக்கு யூ நீட் டு பே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ரீபூட்ன்றது நம்ம மேக்ஸிமம் லாட் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். 2x2 செக் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செக். சம்டைம்ஸ் வந்து 1x2 செக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி 1x2 செக்ஸ் வந்துச்சுன்னா ஓகேங்களா, லாக்லயும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? லாக் நான் இப்ப காமிக்கிறேன். ஓகேங்களா? லாக்லயும் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். நீங்க லாக்ல பார்த்து உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் ரீபூட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் பி ஒர்க்கிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ்ல பாருங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு சர்வரை. ஓகேங்களா? அந்த சர்வரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா யூ நீட் டு சேஞ்ச் எனி கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் திங்ஸ்னா இந்த ஆக்ஷன்ல போயிட்டு தான் நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டன்ஸ் செட்டிங்ஸ்ல என்னென்ன இருப்பாங்க, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஆட் பண்ணலாம், ஷட் டவுன் பிஹேவியர் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் இல்லையா, அது எல்லாமே இங்க உங்களால பண்ண முடியும். எடிட் யூசர் டேட்டா, நான் யூசர் டேட்டா லேட்டரான எடுக்கிறேன்னு சொன்னீங்களா, அது டேக்ஸ். ஓகேங்களா? என்டையர் திங்ஸும் இங்க நீங்க யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரியேட் பண்ணும்போது விபிசி பர்டிகுலர் விபிசிக்குள்ளார அந்த இன்ஸ்டன்ஸை நீங்க ஆட் பண்ணல, அட்டாச் பண்ணல அப்படின்னா லேட்டரான எப்படி அட்டாச் பண்ணலாம், இந்த நெட்வொர்க்கிங் பண்ணீங்கன்னா அட்டாச் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? நீங்க ஒரு விபிசிக்குள்ளார இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை சர்வரை இன்க்ளூட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க தப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸை ஒரு விபிசில அட்டாச் பண்ணிட்டீங்க, யூ கேன் ஏபிள் டு டிட்டாச் ஆஸ் வெல். ஓகேங்களா? இதுதான் டிட்டாச். ஓகேங்களா? நீங்க ஆர்டிஎஸோட நீங்க டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண போறீங்கன்னா அதுவும் உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? மேனேஜ் ஐபி எதுக்குன்னா நீங்க கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் ஐபி வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்க, லேட்டர் ஆன் எலாஸ்டிக் ஐபி நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஜஸ்ட் யூஸ் திஸ். ஓகேங்களா? செக்யூரிட்டி, நீங்க செக்யூரிட்டி குரூப்பை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ஐஏஎம் உடைய ரோலை சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் யூஸ். ஓகேங்களா? இது இமேஜ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் நாம வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம். திஸ் இஸ் த அட்வான்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் காமிக்கிற எல்லாமே அட்வான்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம வந்து அட்வான்ஸ்ல இது எல்லாமே பார்ப்போம், வால்யூம்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டில் நவ் கிளியருங்களா? இது நம்ம பண்ண நார்மல் வே. ஓகேங்களா? டீக்ரிப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் வரும், அதை எப்படி ஷேர் பண்ணலான்றது நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டியா கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? அது ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணினாவே சடனா வந்துடும். ரொம்ப சின்ன மைன்யூட்டா ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஒரு டிக் மார்க்கை எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது. ஓகேங்களா? அது நீங்களா ஃபைன் பண்ணிட்டு பர்ஃபெக்டா பண்ணுவீங்களா? நான் உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கான டெமோ நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன். பிளஸ் அந்த ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேஷன் இருக்குல்ல, அதுக்கும் வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? சேம் லிங்க் தான், டிஃப்ரெண்ட் லிங்க்ல அந்த சேம் லிங்க் குள்ளார பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Okay, just I stop the recording because it takes some times. உங்களுக்கு வந்து மெமரி அதிகமாக இருக்கும்.